சௌரே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் எச்சரித்து எழுதியிருக்கிற அந்த வாக்கியத்தை வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலச்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் பூமிக்கு அடுத்த மனநிலை அல்லது பூமி மண்ணுலக மனநிலை என்கின்ற தலைப்பின் கீழே இந்த வருஷத்தில் தொடர்ந்து நாங்கள் சத்தியங்களை கவனிக்க ஆரம்பித்திருந்தோம். அதில் நாங்கள் சென்ற வாரம் பூமிக்குரிய மனநிலையை கொண்டிருக்கிறவர்களுடைய அறிகுறிகள் அல்லது குறிகாட்டிகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். அதிலே நாங்கள் முதலாவது குறிகாட்டி, பூமிக்குரிய விடயங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயங்கள் என கருதி அதில் அதிக கவனம் செலுத்துவார்கள் என்று நாங்கள் முதலாவது பார்த்திருந்தோம். இரண்டாவது, எண்ணங்கள் பூமிக்குரிய விடயங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பாவகரமான முறையில் அவற்றில் மூழ்கி விடுவார்கள் என்று நாங்கள் கவனித்திருந்தோம். அதில் அந்த இரண்டோடு இன்றைக்கு நாங்கள் அடுத்த குறிகாட்டிகளை கடந்து செல்ல இருக்கிறோம். மூன்றாவது குறிகாட்டி, மூன்றாவது அறிகுறி, ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவர் அவர் மண்ணுலக மனநிலையோடு இருக்கிறாரா என்கிறதை நாங்கள் கவனித்து விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் அப்படி இருக்கிறோம் என்று பார்க்கிறதுக்கான மூன்றாவது அந்த இண்டிகேட்டர், மூன்றாவது அடையாளம், பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கும் இதயத்தை கொண்டவர். பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கும் இதயத்தை கொண்டவர். பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கும் இதயத்தை கொண்டவர். சங்கீதம் 119:25. சங்கீதம் 119:25 வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த வாக்கியத்தில் அந்த ஆத்துமா அல்லது ஆவி அல்லது மனம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும், அல்லது மண்ணோடு அது சேர்ந்திருக்கிறது, அல்லது மண்ணோடு அது இசைந்து போகிறது என்ற அந்த அர்த்தத்தில் எங்களுக்கு இந்த வசனத்தை அப்போ பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார். அந்த ஒட்டி கொண்டிருக்கிறது என்றதை நாங்கள் சொல்றது கிளீவிங், கிளீவ். அந்த கிளீவ் என்ற அந்த சொல்லு எங்களுக்கு முதலாவது, அது ஆங்கிலத்தில் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில், இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு ஒட்டி இருப்பான். அதான் அந்த சொல்லு, ஒட்டி இருத்தல். அப்ப ஒன்றை விட்டு பிரிஞ்சு இன்னொன்றோட முழுசாக மனம் செலுத்தி முழுமையாக அதுல ஈடுபடுத்தி கொண்டிருத்தல். அப்ப அந்த ஒட்டி கொண்டிருக்கிறது என்ற அந்த சொல்லாடல் இங்கேயும் அதே அர்த்தத்தில் தான் நாங்க பயன்படுத்தப்பட்டிருக்க, அதாவது மண்ணோட ஒட்டி கொண்டிருத்தல். இதுல சில வேளையில அது தன்னுடைய உயிர் கல்லறைக்கு சமீபமாக அல்லது அது மண்ணுக்குள்ள வைக்கப்படுறதுக்கு
உரிய அபாயங்களோடு அது ஓடிக்கொண்டிருக்குது என்ற அர்த்தத்துல தாவீது இதுல பயன்படுத்தி இருக்கலாம் என்ற அதுவும் இந்த உசிரி நீ மண்ணுக்கு தான் போகுது என்ற அர்த்தத்துல அதை மண்ணோடு ஓட்டிக்கிறது. அது நான் எப்ப நான் கல்லறைக்கு போறேன் சவுலனுடைய பிரச்சனைகளால அல்லது சூழ்ந்திருக்கிற நாய்களினுடைய பிரச்சனைகளால நான் சாவி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மலையை சுத்தி வரைக்குள்ள இந்த தாவீது பிடிபட்டான் என்ற நிலைமை வந்துட்டு அப்ப அதோட கேஸ் முடிஞ்சதுன்ற மாதிரி தான் போகுது. அப்ப அது சவுலனுடைய அந்த ஸ்பெஷல் கமாண்டோ அணியினுடைய தாக்குதல்களால வேட்டை சுற்றி வளைப்பில் அவன் பிடிபட இருந்தவன். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய வாக்குக்கு உண்மையா இருந்து சவுலையும் அந்த கொமாண்டோ அணியையும் அவர் வேறொரு பக்கம் திசை திருப்பத்துக்கான செய்தியை அந்த நேரத்தில் அனுப்பி இருந்தார். அதனால என் ஆத்மா சற்றே தப்பிச்சு இந்த விஷயங்களுக்கு கண்டு பிரவன் சங்கீதத்துல அதுல குறித்து படிக்கிறது நாம மண்ணோடு ஒட்டி கொள்ளுதல் என்றது இந்த உசிர் இந்த மண்ணுக்கு போற இதோட முடிஞ்சது கேஸ் என்ற அந்த அர்த்தத்திலையும் இந்த வசனத்துல அது பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றத அது உண்மை. ஆனா இன்னும் ஒரு அர்த்தத்துல நாம இப்ப பார்க்கிற இந்த அர்த்தத்துல இந்த மண்ணுலக வாழ்க்கையில எங்கள் சில பேருடைய ஆத்மா அது மரணத்துக்கு போறதுக்கு இல்ல, அது நித்திய மரணத்துக்கு போறதுக்கு ஏற்ற மாதிரி ஒட்டுற விஷயமாயும் வேதம் எங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து அந்த உசிர உயிர்ப்பிக்கிறதுக்கான ஒரே வழி கர்த்தருடைய வசனம் மட்டும்தான் அதை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மட உசிர் மண்ணுக்கு போனாலும் எங்களை அதுல இருந்து தப்புறதுக்கு பண்றதுக்கு முடியும். அதுல இருந்து மண்ணுக்குள்ள போயிட்டாலும் அதுல இருந்து உயிரோடு எழுப்புறதுக்கும் அவற்றை வார்த்தை தான் முடியும். அது நேரம் எங்களுடைய ஆத்துமா அல்லது எங்களுடைய மனம் மண்ணுலகத்தோட ஒட்டி கொள்ளுற சந்தர்ப்பங்களில் அதுல இருந்து எங்களை பிடிச்சு வெட்டி எடுக்கிறதுக்கான ஒரே வழி கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். பரிசுத்த ஆவியினால பயன்படுத்தப்படுற ஆண்டவற்ற வசனம் மட்டும்தான் அந்த அந்த பைண்ட் பண்ணி இருக்கிறத பிரிச்சு கலட்டி எடுக்க முடியும். அப்படி எடுக்கல உரசல்கள் கணக்க கீறல்கள் பீறல்கள் இருக்கத்தான் போகுது. என்னடா நாம கம்மோட சேர்த்து ஒட்டிட்டு ஒரு 2 ஒட்டைய அதுக்கப்புறம் நாம கலட்ட வழி கிடைக்கல அந்த கிளிகள்கள் அல்லது விஷயங்கள் ஈவன் சடாரண்டு நாம நல்லா ஒட்டா வச்சு போட்டு பிரிப்போம்னா அது கட்டாயம் ஏதோ ஒன்று கிழிஞ்சுதான் போகுது. நாம தெரியாதனமாக நாம ஒட்டேக்கல அது பிழையா ஒட்டுப்பட்டா உடனே நாம அதை கலட்டுவோம். அதை கலட்டேக்கவும் கூட அதை கவனமா தான் கலட்டணும். ஏன்னா அது அதுல ஒரு சில பகுதிகள் சில அந்த ஒற்றையினுடைய ஒரு பக்கம் அதுல சில ஒட்டல்கள் ஒட்டி இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய வாழ்க்கை சில சூழ்நிலைகளில இந்த மண்ணுலகத்தோட ஒட்டுறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில கர்த்தருடைய வார்த்தை எங்களை அதுல இருந்து கிழிச்சு அது எடுக்குது. ஆகையால சில பேர் நாம பார்த்து கொண்டிருக்கிற கான்டெக்ட் அவிசுவாசிகளை பற்றியில விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களை பற்றி. ஆகையால எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற பாவத்தால நாங்கள் சில வேளையில மண் உலகத்தினுடைய விடயங்களில ஒட்டி போற சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது அல்லது டெஸ்ட் பண்ணப்படுது. அப்படி சோதிக்கப்படல நாங்கள் கர்த்தர் தந்த அவருடைய வாக்கு நிமித்தமாக மட்டும்தான் அவர் எங்களை கைவிடாம இருந்து பிரிக்கிறதுக்கு முடியும். ஆனா அதே பாயிண்ட் என்னண்டா எங்களுடைய ஆத்மா மண்ணோட ஒட்டி கொள்ள முடியும். ஏண்டா நாங்கள் இன்னும் எஞ்சிய பாவத்தோட வாழ்றையாக்கள். அதுல பிலிப்பிய சபையில இருந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்குள்ள உள்நுழைஞ்ச அந்த மண்ணுலக மனநிலையை கொண்ட போதகர்மார்களால இவர்கள் அந்த ஆபத்துக்குள்ள கடந்து போறபடியாலதான் அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தையில எழுதி இந்த சபைக்கு எச்சரிக்க வேண்டியிருந்தது. நாமளும் இன்னும் இந்த மண்ணுலக உடலையும் கொண்டு மண்ணுலக விடயங்களில நாங்கள் அதுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற யாக்கள். அதனால
நாங்கள் ஏதோ இந்த உலகத்துல எங்களுக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வாழ்ற ஆக்களில கடவுள் அப்படி வாழையும் எங்களை சொல்ல இல்லை. அவருடைய கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவ ஜெபத்தினுடைய அந்த பகுதியில நாம பார்க்கிறது, கிறிஸ்துவனுடைய ஆசாரியத்துவ ஜெபம் எங்களுக்கு புதிய ஏற்பாடுல எங்க வருது? யோவான் 17வது அதிகாரம். அவருடைய ஆசாரியத்துவ ஜெபம், priestly prayer. அதுல அவர் என்ன ஜெபிக்கிறார்? இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் மண்டாட இல்லை. உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் மண்டாட இல்லை ஆண்டவர். அவர்கள் இந்த உலகத்துல நீர் வச்சிருக்க விரும்புற அந்த நாள் வரைக்கும் அவர்கள் இருக்கட்டும், ஆனா காத்துக்கொள்ளும் என்று சொல்லி. என்னத்துல இருந்து காத்துக்கொள்றது? இந்த முக்கியமான ஒரு விஷயம். பரலோக பிரஜா உரிமை பெற்றிருக்கிற நாங்கள் எங்களை சூட வாழுற இந்த மக்களாலையும் இந்த மண்ணுலகத்திலையும் சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களையே இழந்து ஒட்டி கொள்றதுக்கு தொடங்கக்கூடிய சோதனைகளும் சூழ்நிலைகளுக்கு நாம கொஞ்ச காலம் எங்களை அர்ப்பணிக்க தொடங்கினோமோ, உண்மையில அதுல இருந்து கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் எங்களை பிரிச்சு கொள்ள முடியும். ஆனா இப்ப அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகள் வரைக்குள்ள நாம வேதமங்களை சொல்லி அந்த மண்ணோடு ஒட்டி கொள்ளுற அந்த அந்த சூழல் தங்கம் வெள்ளி அதெல்லாம் மண்ணுக்குலாம் இருக்குது, அதெல்லாம் மண்ணுக்குலாம் இருக்குது. ஆனா மண் அதோட ஒட்டேக்கல்ல அல்லது மண்ணினுடைய அந்த சேரம் அதோட சேரேக்கள் நாம அதுகளை அந்த தங்கம் வெள்ளியில இருந்து நாங்கள் நீக்கிறோம், அதை நாம புடமிட்டு சுத்தப்படுத்துறோம். அப்படி சுத்தப்படுத்துறதுல சுத்தப்படுத்தேக்கல அந்த தங்கம் அல்லது வெள்ளியில இருந்து நீக்கிற அந்த அழுக்குக்கு பைபிள் பயன்படுத்துற சொல்லு என்ன? களிம்பு. களிம்பு அல்ல? அப்ப களிம்பு என்ற அந்த சொல்ல வேதத்துல நாம தமிழ்ல பார்க்கிறோம். அப்ப அது மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தங்கம் வெள்ளி மிகவும் பெறுமதியான அந்த விடயங்கள் மண்ணோட மண்ணுலகத்துல வாழைக்குள்ள சில சந்தர்ப்பங்கள்ல அது மண் ஒட்டி கொள்ளுது. அதோட அதான் அந்த மண் ஒட்டி கொள்றது நாம நம்ம இந்த மண் செம்மண்ணும் களிமண்ணும் மட்டும் அது அந்த மண்ணினுடைய சேரம் அதுக்குள்ள சேர்ற சூழ்நிலைகள் உருவாகுது. அப்ப அத தான் எங்களுக்கு ஆண்டவர் வேறு சொல்லு, அந்த தங்கம் அது 7 தரம் அந்த நெருப்பில போட்டு புடமிடப்பட்டு களிம்பு நீக்கப்பட்ட சுத்த பசும் பொன் என்று சொல். நாங்களும் இந்த மண்ணுலகத்துல மிஞ்சின நாங்கள் 70 வருஷம் மிஞ்சின 80 வருஷம் வாழ்றது கடவுள் எங்களை இந்த மண்ணுலகத்துல விட்டு இருக்கிறார். அப்படி வாழத்துல இந்த மண்ணுலகத்தினுடைய அந்த களிம்புகள் எங்களோட ஒட்டிக்கொள்ள பார்க்குது, நாங்களும் அதோட ஒட்டிக்கொள்ள யோசிக்கிறோம். அதுல கர்த்தருடைய வசனம் தான் எங்களை புறமிடும். அவர் அவற்ற உலகில போட்டு என்ற நாங்கள் தங்கம், நாங்கள் அவருக்கு முன்னால அவர் சுத்தமான வெள்ளி. ஆனா அவர் மண்ணுலகத்துல வாழணும் என்றதை அவர் எங்களுக்கு நியமிச்சிருக்கார். கிறிஸ்து அதுக்காக மண்டாடுற நீர் உலகத்திலே மண்ணுலகத்தில் எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். அதனால அவருக்கு தெரியும் அந்த மண்ணுலகத்துல வாழ்றதனூடாக அந்த மண்ணுலகத்துக்கான தந்த மகிமையும் தந்த பெருமையும் எப்படி அந்த பசும் பொன் அந்த வெள்ளி காட்ட முடியும் என்றது. அதே போல அவர் எங்களையும் ஜொலிக்கிறதுக்கு ஏற்ற விதத்துல இந்த மண்ணுலகத்துல தந்த மகிமையை வெளிப்படுத்தும்படிதான் எங்களை சுத்த பசும் பொன்னால அவருடைய ராஜகுமாரத்தையும் அவர் இந்த பூமியில அவர் எங்களை அவர் சுத்திகரிச்சு தொடர்ச்சியாக அவர் எங்களை களிம்பு நீக்கி கொண்டிருக்கிறார். அப்ப களிம்பு நீக்கப்படுது என்று சொல்றது மண்ணுலக மனநிலையோட சில சந்தர்ப்பத்தில் நாம போறோம் என்றதை எங்களுக்கு காட்டுது. அல்ல, மண்ணுலக மனநிலையோட போறோம். மண்ணுல மனநிலை என்றால் அப்ப என்ன? எங்களுடைய மனம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த ஆத்துமா பூமியில இருந்து மண்ணுலக அந்த ஏதோ நாங்கள் இந்த உலகத்துக்குரிய ஆக்கள், நாங்கள் இந்த பூமியில இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கிற ஆக்கள்,
இந்த பூமியில நாம சாகறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த பூமியில எல்லா விதத்திலையும் நாங்கள் எவ்வளவு அனுபவிச்சிட்டு சாகணும். நாங்கள் வாழைக்களை நாங்கள் பிறக்கைகளை எப்படி பிறந்தோமோ பரவாயில்ல, ஆனா சாயக்களை ஒரு பேர் புகழோட நாங்கள் சாகணும் என்ற மாதிரியான இந்த மண் உலக மனநிலைகளுக்கு நாம சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்குள்ள வாசம் பண்றதாகவும் இந்த மண்ணுடைய நிலைமையும் சாபத்தால் அப்படித்தான் இருக்குது. நாங்களும் அதுக்குள்ள இழுபட்டு கொண்டு போற நிலைமைகளை வேதம் காட்டு. அதனால சரியான நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய மக்களாக தாவீதினுடைய ஆத்மா ஜோனத்தானுடைய ஆத்மாவோடு ஒட்டி கொண்டார். ஆகையால் அது எங்களுடைய மெசியாவோடு எங்களுடைய ஆத்மா இந்த மண்ணுலகில் ஒட்டப்பட்டிருக்கவே. அயல தாவீதின் குமாரனோட எங்களுடைய ஆத்மா ஒட்டியிருக்கப்பட வேண்டும். அயல அவர் எங்களுக்கு மேல தண்ட போர்வையை கலட்டி போட்டிருக்கிறார். நாங்கள் அவர் ராஜகுமாரன். அயல எங்களுடைய ஆத்மா இந்த மண்ணுலகில அவரோடு கூட சேர்ந்து ஆகிறதுக்காக இந்த மண்ணுலகத்தில் உள்ள அவற்ற மகிமையை நாம் நிலைநாட்டுறதுக்கு தான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய சிந்தனைகள்ல நாம தொடர்ந்து ஒட்டி கொண்டிருக்கவே. நாங்கள் அதனால என்ன சொல்ல வரோம், தேவபக்தியான மனுஷருடைய இருதய வாழ்க்கை இந்த மண்ணுலகில இருந்தாலும் அது இந்த மண்ணுலகத்தோட ஒட்ட இயலாதுன்றதான் சொல்லுறோம். இந்த மண்ணுலகத்துல வாழ வேணும்ன்றது கிறிஸ்துவனுடைய சபமும் எங்களை சாக்கொண்டு கெதிகண்டு முடிச்சு விடும் ஆக்களை எடுத்துக்கொள்ளும் இன்று சரி வராது என்று அவர் ஜபிக்கவும் இல்லை. அதே நேரம் இந்த மண்ணுலகத்தோட எங்களுடைய ஆத்மா அது ஒட்டி களிம்புகள் எல்லாம் பிடிச்சு அது கடவுள் எங்களை கிழிச்சு பிச்செடுத்து அதால நாமல் பல விதமான நோவுகளும் துக்கங்களும் அடைகிறத விட அதுல இருந்து காத்துக் கொள்றதுக்காக அவர் ஜபிக்கிறத எங்களுக்கு வேதம் சொல்லு. அதனால நாங்கள் ஆவிக்குரிய மனநிலையோட மண்ணுலகில வாழணும். ஸ்பிரிச்சுவல் மைண்டட்னஸ் அல்லது ஹெவன்லி மைண்டடோட நாங்கள் இந்த மண்ணுலகத்தில் வாழவு. இது எப்படி நாமல் அறிகிறது, நாம மண்ணுலகத்தோடு ஒட்டி இருக்கிறோம் என்று சொல்றதை எப்படி நாம அறிஞ்சு கொள்றது சடையார் என்று? அது பாம்பு எப்பயுமே மண்ணோட ஒட்டித்தான் அது ஊந்து கொண்டு தெரியும். அது ஒரு நாளும் அது மண்ணை விட்டு மேல எழும்பி அதுக்கு நடக்கவோ பறக்கவோ தெரியாது. அதனுடைய வயிறும் அதனுடைய முழு உடலும் மண்ணை நோக்கி மண்ணோட சேர்ந்தான் அது ஓடிக்கொண்டிருக்கு. அதுபோல மண்ணுலக மனநிலையோட இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற ஆளுக்கு நாங்கள் மண் உலகத்தினுடைய அந்த சபிக்கப்பட்ட நிலைமையும் அது இப்ப பாவத்தினுடைய பிடிக்கல அகப்பட்டு பாவிகளினுடைய இருப்பிடமாக இருக்கிற அதனால கர்த்தர் இந்த பூமிய அவர் இந்த மண்ணுலகத்தை அவர் நெருப்புக்காக இப்ப வச்சிருக்கிறார். அத அவர் இந்த மண்ணுலக அவர் சுத்தமாக்கி அவர் முழுக்க பாவிகளையும் இந்த மண்ணுலகையும் அவர் தூய்மைப்படுத்த போறார். அதனால இந்த மண்ணுலகம் அழிக்கப்பட இருக்குது. இதெல்லாம் கடவுளுக்கு முன்னால நல்லா இருக்குது என்று சொன்னா புரியனது கடவுள் இதை அழிக்கணும். அதனால மண்ணுலகத்துக்காக வாழறதுல மண்ணுலக விடயங்களை அனுபவிக்கிறதுக்காக நாம வாழக்கூடாது என்று சொல்லி மண்ணுலகத்தை பற்றிய அதனுடைய சரியான படத்தை, அதாவது அதனுடைய பயங்கரமான படத்தை நாம வேதபூர்வமா கதை கேட்கல. அந்த மண்ணுலக மனநிலையில இருக்கிறார்கள் அதை குறித்து பயப்படுவினம், அதை குறித்து உணர்வடைவினம். ஆனா அது அவ்வளவு ஒருத்தோட சரி. அந்த பீலிக்ஸ் பவுலிட்ட இருந்து கேட்கிற அடைஞ்ச பயம் மாதிரி மட்டும்தான். அந்த கணம் முடிஞ்ச கையோட திருப்பி பாம்பு மாதிரி இதே மண்ணுலக விஷயங்கள்லாம் மண்டை ஓடிக்கொண்டு இருக்கு. இதுக்கு பேரன் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறார். பாம்பன் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. அதில் எங்களுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கு. ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற குறியாட்டி என்ன?
இந்த மண்ணுலக எவ்வளவு தீங்கானது, கடவுளுடைய சாபத்துக்குள்ளேயும் பாவத்தாலையும் பிடிக்கப்பட்டிருக்குது. கடவுள் ஒரு நாளில் அழிக்க இருக்கிறார். இந்த பூமி அது அவருடைய மக்களுக்கு உரிய இடம் இல்ல. அதுவிட அவர் தற்காலிகமா சரி அவர் தந்த பரிசுத்தத்தை நீதியையும் காண்பிச்சு மக்களை ரட்சிக்கிறதுக்காக அவர் வச்சிருக்கிறார் என்றத அந்த மண்ணுலகத்தை குறிச்ச தீங்கான படத்தை அது ஒரு நல்ல இல்ல இடம் என்றதை காட்டுற கதை கேட்க மண்டையாட்டம். ஆனா பிரசங்கம் முடிச்சு கொஞ்ச நேரத்தால திருப்பி இதே மண்ணுலகத்துல எப்படி நாமள அப்ப முன்னேறலாம், இதுல என்ன இருக்குது, அப்ப என்ன மாதிரி இதுல அனுபவிக்கிறது என்றதான் அது சாஞ்சிருக்கும். அல்லது மற்ற பக்கம் நாங்கள் விண்ணுலகத்துல கடவுளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பரிசுத்தவான்கள் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியல் எப்படி பாவமே இல்லாத அந்த உலகத்துல வாழ்றோம், அது எவ்வளவு தேவனுடைய அந்த சந்தோஷமும் அவருடைய பூரணமான அன்பும் இருக்கிற இடம். அதுல எந்த சாபமும் இல்ல, எந்த பாவத்தால விளைஞ்ச துக்கங்களும் இல்ல. ஐயோ அது கடவுள் எங்களை கண்ட சாயல படைச்ச மாதிரியான அதே நிலையில நாம பார்க்க போறோம். அதுதான் இப்ப மரிச்சு போற பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இப்ப அவர் எங்களை முதல் எடுக்கிறார். அப்புறம் இந்த பூமியை அவர் அப்படிப்பட்ட அந்த பாவம் இல்லாத சாபம் இல்லாத பூமியா மாத்துறதுக்கு தான் அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கார். இதுக்குள்ள எப்படி அவற்ற மக்கள் அந்த மீன் கடலில் இருந்தாலும் அது முழு உப்பு தண்ணியோட வாழ்ந்தாலும் ஆனா அதுல உப்பு இல்லாதது மாதிரி நாங்கள் இந்த பூமி சாபம் பாவத்தோடு இருந்தாலும் நாங்கள் இந்த பூமியில பரலோக வாழ்க்கைய பாவம் இல்லாத நீதியான அந்த வாழ்க்கைய வாழ்ந்து நாங்கள் தேவனுக்கு மகிமையும் அவற்ற மக்களாக இந்த பூமியில அவற்ற பரிசுத்தத்தை நீதியை நிலைநாட்டுறதுக்கு வாழ வேணும் என்று அந்த விண்ணுலகத்தை குறிச்ச அந்த நேர்நிலையான படத்தை கொடுக்கல, கதை கேட்கல. ஓமம் என்று அதுக்கும் தலையாட்டுவீனம், அதுக்கும் தலையாட்டுவீனம் அந்த ஆக்கள். அது சரிதானே, கடவுள் அப்படி எல்லாம் செய்வாரானே என்றெல்லாம் இல்லை. ஆனா அது முடிஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன கதை தொடங்கும். அப்ப இந்த மண்ணுலகத்துல நாம இனி எப்படி வாழ்றது கவனிச்சுக்கணுங்க. அந்த ஸ்கின் டீப் வரைக்குதான் அது அந்த கொஞ்ச நேரம் தான் அந்த நோ அல்லது அந்த சந்தோஷம், பரலோக சந்தோஷம். அது நம்ம ஆக்கள் நாம முந்தி கடவுளை சரியாக சேவிக்க தெரியாம கொஞ்ச நேரம் ஆராதனையில எல்லாம் சேர்ந்து துதிச்சு களைச்சு போய் விழுந்து பிறகு உண்மையில நாம வீட்டுல செவிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த நேரம் சேர்ச்சிக்கு போனா ஒரு ஆவியில நாம பெற்றுகிறதும் ஒரு அல்லேலூயாவும் அதுவும் இதுவும் கூட ஒரு கூட்டத்தோட சேர்ந்து செய்யற அந்த கொஞ்ச நேரம் தான். அது மனசார நேர்மையோட கடவுளுடைய ஆராதனையாக அது இருக்க இல்லை. என்ன சேர்த்த விட்டு வெளியில வந்தா எப்படி இன்றைக்கு பிரசங்கம் என்ன மாதிரி இன்றைக்கு கத்தட்ட நாள் நாம இப்படி எவ்வளவு கவனமா இன்னும் வாழணும் முடியாது. பிரசங்கம் இப்படி போயிருக்கு. அப்ப இதுல இன்னும் என்ன விதத்துல இருக்குது இந்த விஷயங்கள், ஆண்டவரை பற்றி பரலோகத்தை குறித்து இன்னும் நாம அப்ப என்ன ஆண்டவர் செய்ய அதோட கதை இல்ல. வெளியில வந்தா எப்படி இருக்கீங்க, சும்மா இருக்கீங்களா, சுகம் இல்லையா, அப்படியா, அப்ப என்ன மருந்து எடுத்தீங்களோ திருப்பி என்ன கதை மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற மனநிலை அப்படிதான் முந்தினாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப நாங்கள் சேர்ச் முடிஞ்சாலும் அசுவம் இல்லையா, ஓகே ஜபிச்சனீங்களா இப்படி விஷயங்கள் சரி ஆண்டருக்கு ப்ரே பண்ணுவோம். சரி, அடுத்தது என்ன, தேவன் கிளப்படுத்தார், கவனம் நம்மள ஆராய்ஞ்சு வாருங்கோ கண்டங்கோ இப்படி வேலைகள் எல்லாம் கடவுள கிருபையில போகுது. கொஞ்சம் சிக்கலானா அப்படியா, சரி நாளைக்கு போன் பண்றோம் உங்களோட. ஏன்னா இன்றைக்கு அந்த கதை இல்லை நமக்கு. ஏன்னா நாங்கள் மண்ணுலகத்துக்கு பிழைக்கிறையாக்கள் இன்றைக்கு கத்துட்ட நாள் கன நாளைக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிற ஆட்களா இருந்தா, நாங்கள் வெளிநாட்டில இருந்து வந்து ஒரு ஆள் கன நாளைக்கு பிறகு சந்திக்கல அவர்களை பற்றி விசாரிக்கல, நாம எப்படி வாழ்க்கை என்ன மாதிரி என்ன, அப்ப அவ என்ன சொல்லிடும், அந்த நாட்டில் அவரோட வாழ்க்கை என்னன்றதான் சொல்லுவினோம். நாம 6 நாளுக்கு பிறகு ஒரு நாள் நாம சேர்ச்சுக்காக கூட
அன்றைக்கு எப்படி வாழ்க்கை என்று கேட்கல, நாம 6 நாளும் பரலோகவாசிகளா வாழ்ந்திருந்தா அந்த நாள் நாம இன்னத்தை பற்றி கதைப்போம்? பரலோகவாசிக்குரிய மனநிலையுடன் அன்றைக்கும் கதைப்போம். 6 நாளும் பக்கா மண்ணுலக மனநிலையோட வாழ்ந்து போட்டு ஒரு நாள் மட்டும் நடிப்பு வாழ்க்கையை நாம வாழ்றதுக்காக சேர்ச்சுக்கு வந்தா அந்த நேரம் பிரசங்கமும் அதுவும் ஏதோ குத்தி குடையும் என்னவெல்லாம் நமக்கு அறிவை தரும். கெத்திர ஸ்தோத்திரம் எல்லாம் ஓகே. ஆனா முடிஞ்ச அப்புறம் என்னவாயிருக்கும்? அதே 6 நாள் கதைச்ச கதைகளோட நாம போவோம். அதுக்கு பேரு மண்ணுலக மனநிலை. கட்ட சொன்ன சொந்த கதைக்காத அன்றைய நாள்ல என்று விண்ணுலக மனநிலை. ஆனா நாம சேர்ச் நேரம் மட்டும்தான் அவற்ற கதை, சேர்ச் முடிஞ்ச அப்புறம் நம்மட கதை. ரெண்டா பேர் என்ன? மண்ணுலக மனநிலை. அதுல இது சேர்ச்சுக்கு வெளியில இருக்கிறவனை பத்தி பிசினஸ் இல்ல நாம இங்க கதைக்கிறது. நாங்கள் பூமிக்கு அடுத்த விடயங்களை கதைச்சு கொண்டிருக்கிறோமா, அல்லது பூமிக்கு அடுத்த விடயங்கள்லையும் கடவுளுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு கதைச்சு கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய ஆட்சி 10 மில்லிகிராம், ஆனா பூமிக்குரிய விடயம் தான் மிச்ச 990 கிராம். எது வெயிட் கூட இருக்குது? கடவுளுடைய ஆட்சியை பற்றி ஆனா எவ்வளவு கிலோவில் இத்தனை பெர்சன்டேஜ் 99% வந்து மண்ணுலகத்தை பற்றி தான் கதைச்சு. இந்த மாதிரி புழுடா கதைகள் எல்லாம் நாம கதைக்க இயலாது. இந்த மாதிரி யார நாம ஏமாத்த யோசிக்கிறோம்? நாங்கள் ஆவிக்குரிய சிந்தை என்றா கத்தட்ட நாள் என்றா அதுக்குரிய சிந்தையோடு அது மண்ணுலகம் எல்லாம் வேண்டாம். இல்ல மண்ணுலகத்துக்குரியதான் நாம கதைக்க வருது. இல்ல அது வருது அங்க மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்கிற ஆத்மா பிச்சை எடுக்க கடவுள் பிச்சை எடுக்க வலிக்கிட்டாரோ இதுகளுக்கு பிறகு கீறலும் பீறலும் நோவும் தான் வரும் வாழ்க்கையில். அதனால சரியான கவனமா இருக்கு. நமக்கு ஏசாயா 58 வேலை கிளியர். ஓய்வு நாளில் சொந்த கதை கதைக்காத. சொந்த கதை என்றது நம்ம 6 நாள் கதைக்கிறோங்கிற கதை. 6 நாள் கதைக்கிற கதை அன்றைக்கு வேண்டாம். நாம 6 நாளும் கதைக்காத விஷயம் காலமா கொஞ்ச நேரம் பின்னேரம் கொஞ்ச நேரம் செய்யற அது அதான் எது கத்தரோட கதைக்கிற விஷயம். ஏன்னா அது 6 நாளும் கொஞ்ச நேரம் தான் நாம மீனாக்கிறோம். ஆனா மிச்ச நேரம் எல்லாம் நாம இந்த பூமிக்குரிய விடயங்களை அது அவர்களுக்கு கட்டளையிட்டு அதைத்தான் அதில் செய்ய சொல்லி. அப்ப பூமிக்குரிய மனநிலையோட மண்ணுலக மனநிலையோட இருக்கிறவர்களுடைய கதை சில சகோதரர்கள் சொன்ன மாதிரி வெளியில வந்து அந்த பிரின்சிபல் என்ன அவங்க ஸ்கூல்ல பிரசங்கம் முடிஞ்சு வெளியில வந்தா இதான் கதை. பள்ளிக்கூடத்தில் நடந்ததும் ஆட்சி மாற்றமும் இல்லை அன்றைக்கு கதை. அன்றைக்கு கத்தர் எப்படி ஆட்சி செய்கிறார்ன்றதை பற்றிய கதை. மண்ணுலக விண்ணுலகம் எப்படி மண்ணுலகத்தை ஆளுதுன்றதை பற்றிய கதை. விண்ணுலகம் எப்படி நம்ம குடும்பத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றதை பற்றிய கதை. எங்களுக்காக விண்ணுலகத்தினுடைய நபர்கள் பாதுகாக்க முயற்சிகளை பற்றிய கதை. அமெரிக்கன் சிட்டிசன் அமெரிக்கன் அம்பாசடர்ஸ் வந்து ஈராக்கில் அல்லது வேற நாடுகள் இருக்கல அங்க பாகிஸ்தான்ல குண்டு வெடிச்ச உடனே முதல்ல என்ன செய்வாங்க? அவங்க தங்களுடைய அம்பாசடர்ஸ் தங்களுடைய ஆட்களைத்தான் கவனமாயிரு என்று சொல்லி அவன் தண்ட ஸ்பெஷல் பிளைட் அனுப்பி முதல் ஆக்களை முப்பான் எடுத்துருவான். ஏன்னா அவனுக்கு அங்க அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அது தண்ட பினச. அதனால அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப நம்ம உயிர் பாதுகாக்கப்பட நாம பரலோக குடியரசுக்குரிய ஆட்கள் என்றால் எங்கள் அங்க இருக்கிறவர்களுடைய ஒரே கரிசனை என்ன? எங்களுக்கு இந்த பூமியில பிரச்சனை என்றால் அவர் முதலாவது செய்கிறவரை எங்களை பாதுகாக்கிறது, எங்களை மீட்கிறதுக்கு அவர் காற்றின் சட்டலை கொண்டு பறக்கிற தூதர்களை அனுப்புறதா. இதை வச்சு இதை கதைக்கிறது அன்றைக்கு எங்களுக்கு தேவை. எந்த மண்ணுலக கதையையும் நாம கர்த்தருடைய நாளில விசாரிக்கிற என்ற போர்வையில நாமல் கதை கேட்கல. நாமல் சரியான கவனமா இருக்கணும். நாமல் வாய் திறக்க போறது
அந்த கதை அது சில வழியில அது உடல் வருத்தத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கலாம், அதுதான் விசாரிக்கிறது. அல்லது ஏதாவது அத்தியாவசியங்கள் தேவையான சில விடயமா இருக்கலாம். ஆனா அதிலேயே கதை நீண்டு கொண்டு போக இயலாது. அது ஒரு 10 மில்லிகிராம் என்றா அதை எப்படி கையாளுறதுக்கு பரலோகம் என்ன சொல்லுதுன்றதை பற்றி தான் மிச்ச 990 கிராம் கதை கதைக்க வேணும். எங்களுடைய வெயிட் அந்த தராசல் அந்த குறிப்பிட்ட கதையில கர்த்தர் எப்படி இதை ஆண்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் அதுக்குள்ள எங்களுக்கு என்ன வழி வச்சுக்கான்னு நான் இன்னும் ஜபிச்சு கொண்டிருக்கிறேன். இதுல ஒரு விஷயம் நாங்க ஆண்டுகிட்ட மண்டாடிக்கணும், நீங்களும் ஜபிச்சு கொள்ளுங்க. பாப்போம் தேவன் வழியில் அவன் இவ்வளவு நடத்தி இருக்கிறான், என்ன செய்கிறேன் பார்ப்போம். எங்களுடைய மண், எங்களுடைய ஆத்மா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்க இல்லை என்றது அதுல வெளியில அப்படி இல்லையோ. இந்த ஆள் எவ்வளவு மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கு இந்த ஆத்மா. இந்த ஆள் ஏர்த்லி மைண்டடான ஆக்களை நிதானிக்கிறதுக்கு இது எல்லாம் முக்கியமான குறியாட்டி. ஆவிக்குரிய ஆக்களா அல்லது மாம்சத்துக்குரிய ஆக்களா என்றத நாம நிதானிக்கிறதுக்கான குறியாட்டிகள் என்ன இவ்வளவு பிரசங்கட்டும் திருப்பியும் இதே கதைகளாம் கூட இருக்குன்னு சொன்னா தென் அவர்கள் ஆவிக்குரியவர்களா இல்லாட்டி அவர்களுடைய முடிவு அழிவா என்றதை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதை நாம அல்லது ஐயோ அழிஞ்சிடக் கூடாது என்ற ஒரு ஒரு ஏக்கம் நமக்கு இருக்க வேண்டாம். ஐயா அது நிப்பாட்டுங்க, பரவாயில்ல, எல்லாம் விளங்கிட்டது, ஜபம் பண்ணோம் எல்லாம் நம்மளுடைய சகோதரர் இறுதியில் அழிஞ்சிடக்கூடாதுன்னு மண்ணில வெட்டப்படணும்னா அதை ஓப்பனா சொல்லணும், அதை கதைக்க வேண்டாம். கடவுள் அவர்களை அழிக்கிறதும் அவர்களுடைய வயிற்றுக்காகவும் அவருடைய சுகத்துக்காக மட்டும் கடவுளை தேடுகிறது ஆட்களாக இருக்கிறோம் என்றது அடையாளம் காணப்படுது என்றால் தேவன் அவர்களை நம்பி இணங்க மாட்டார் என்றதை மட்டும் மனதில் வச்சிருக்கோம். ஏன் அவர்கிட்ட திண்ட அந்த சாப்பாட்டுக்கு 5 அப்பம் 2 மீனாட திருப்பி போட் எடுத்துதான் சனம் தேடி வந்தது. அவரை எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கிறவங்க எல்லாம் யோசித்திருப்பாங்க, எவ்வளவு கிறிஸ்துவ சரியான விருப்பமா இருக்கிற சனம் என்று. அவரை தேடி ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போட்டெல்லாம் எடுத்துக்கொண்டு கடல் தாண்டி எல்லாம் வந்து நிற்குது என்று. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, நீங்கள் என்னோட திண்டதால்தான் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள் தவிர உண்மையில என்ன நேசிக்கிறேன் என்ற. அயல வயிற்றுக்காயும் அதாவது சாப்பாட்டுக்காயும் இந்த உலக வாழ்க்கைக்காகவும் இன்மைக்காக மண்ணுலகத்துக்காக மட்டும் நாம கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோமா, இல்லாட்டி உண்மையில நாங்கள் ஆவியான மறுபடியும் பிறந்து பரலோக சிந்த ஆவிக்குரிய சிந்தையோட இந்த பூமியில கிறிஸ்துவையும் அவற்ற ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கிறதுக்காக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்றுதான் அங்க விஷயம். அல்ல உங்களுக்கு தெரியும், பொதுவா நான் லேசில சகோதரர்களோ நான் கத்தடனால பொதுவா கதைக்கிறேன் இல்லையாக்களோட பிரசங்கம் செய்தாச்சு, மற்றபடி எப்படி சுவம் எல்லாம் ஓகே தானே, ஜபம் பண்ணுறோம் சுவம் தானே, ஐயெல்லாம் ஓகே தானே, இவ்வளவுதான் கேட்போம், ஐயெல்லாம் ஓகே தானே. ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அப்ப சில அது இன்றைக்கு கதைக்கல முதலியல நாளைக்கு நாம கதைப்போம். சில பேர் எனக்கு அப்படியும் பதில் சொல்றீங்க அல்ல, ஓகே ஓகே அது நாம ஆண்ட சக்கரி மேல போகுதல்ல, அவ்வளவுதான் அல்ல. அப்ப மிச்ச நேரம் என்ன செய்யறோம், மிச்ச நேரம் அன்றைக்கு செய்த பிரசங்கத்துல திருப்பி அதை கேட்கிறோம், திருப்பி அதை பார்க்கிறோம், அதை குறித்து டிஸ்கஸ் பண்றோம், அதுல ஏதாவது ரெஃபரன்ஸ் பிழையாக நான் ஏதாவது சொல்லியிருந்தேன் அதை பற்றி யோசிக்கிறோம், அதை திருத்தணும், அல்லது அதுல சொல்லப்பட்ட ஃபேக்ட்ஸ் ஏதாவது மாறி இருக்குண்டா அதை இல்ல நாம பிறவாப்போம்னு சொல்லி அதை எங்கீராண்டு போய் அதை யோசிக்கிறோம். இல்ல இதோட சம்பந்தப்பட்ட வசனங்கள் எங்க வருகுது, எங்க விழுந்திருக்கு. அன்றைக்கு கத்துட்ட நாள்ல எங்களுடைய அட்லீஸ்ட் ஆவிக்குரியவர்கள் நாங்கள் பரலோகத்துக்கு அன்றைக்கு அப்படித்தான் போகுது. அன்றைக்கு எங்களோட பிள்ளைகளை எல்லாம் என்ன சத்தமா கிடக்குது அன்றைக்கு நாம என்ன சத்தம், என்ன பெரிய சிரிப்பு எல்லாம் இன்றைக்கு. ஏன்னா பிள்ளைகள் ஒரு நாள் கத்தத்தை காரியத்தை நினைச்சு சிரிச்சு அன்றைக்கு சந்தோஷப்பட போறதில்லை, ஏன்னா அதுல இருந்து ரட்சிக்கப்படையில அதனால சத்தம் என்ன இன்றைக்கு லாஸ்ட் டேலோ என்று பிள்ளைகளை சத்தம் போட வேண்டாம் பண்றோம். அப்ப அதுதான் நம்மளோட கவனம். ஏன்னா கத்தருக்கு பிரியமா அவர் சொன்னபடி அன்றைக்கு வாழுகிறதால மிச்சம் 6 நாளுக்கு தேவையான எனர்ஜியை ஏற்றுறோம் நாங்கள், அந்த அந்த சக்திய கடவுளங்களுக்கு தரணும். என்னடா மிச்சம் 6 நாளும் ஆவிக்குரிய சனமத்தை மாறணும் நாங்கள். அதுல மண்ணுலக மனநில மண் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது என்று சொன்னா அல்ல,
பரலோகத்துக்குரிய விடயங்களை பற்றி நிறைய மனுத்தியல கணக்கில் கேட்டு போட்டும் பிறகு நிறைய நேரம் நாம மண்ணுலகத்தை பற்றி தான் அந்த ஆள் கதைக்குது யோசிக்குதுண்டா பிறகு என்ன அன்றைக்கு அந்த ஆள் மண்ணுலக மனநிலையோடு இருக்கிறையா? ஒன்று தங்களுடைய உடல் அல்லது தங்களுடைய புகழ்ச்சி, இதுக்காகத்தான் அவரோட கதை பேச்சுகள் யோசனைகள் இருக்கு. ஒன்று உடல், அடுத்தது கதை பேச்சு, தங்களுடைய புகழ்ச்சி, பெருமை, என்ன சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும் என்றது. அதான் இந்த பைபிள் வேதம் சொல்லு. அவர்களுடைய புகழ்ச்சி, அவருடைய வெக்கம், அவர்களுடைய கடவுளே அவருடைய வயிறு. அதாவது அவர்கள் வாழ்றது தங்களோட உடலுக்காக, இந்த உடல் ரீதியான விஷயங்களுக்காக. அதனால பரலோகத்தை பற்றி கதைச்சா ஓமண்ட மாட்டினமோ ஓமண்டு வீணம். ஆனா அது அதோட தான், அவ்வளவுதான். அது முடிஞ்ச கையோட நிறைய நேரம் நிறைய தரம், அது முடிஞ்ச கையோடையும் கொஞ்சமாவது பயபக்தியா கடவுளை சொல்லி இருக்கணும். நாம ஒரு வேண்டாம் இதை எழுதுவோம், அந்த புத்தகம் அங்கேயோ இருந்தது அதை போய் எடுக்கணும், நோட் எடுக்கணும், இருந்து எழுதுவோம். இதோட அந்த சரியான கவனமா நாமல் இருக்கணும். மண்ணுலக மனநிலை, அதனால மண்ணுலகத்தை பற்றி நாம எவ்வளவு தேவன் அதனுடைய சாபம் பாவம் அதுல நாம மண்ணுலகத்துக்குரியாக்கள் அதுக்கு வேண்டாம் என்ன இப்படி சொல்ல மண்ணுலகம் எவ்வளவு நல்ல அப்படி மண்ணுல நல்ல சொல்ல இல்ல, அதை ஒத்துக்கொள்ற மண்ணுலகம் குலதான அது சபிக்கப்பட்டிருக்குது. அதை நாம நீதியா வாழ்ந்து அதுக்குள்ள போய் சேர வேண்டிய கடவுள்கிட்ட என்றதும் விளங்காபுரம் என்னதை பற்றி கூட கதை அந்த மண்ணுலகத்தை பற்றி தான் கதை. அதுதான் மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறத, மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற தன்மை. அயால எக்ஸலன்சி ஆஃப் ஹெவன்லி திங்ஸ், பரலோராஜ்யத்தினுடைய மகத்துவங்களை பற்றி கதைச்சாலும் ஓம் ஏற்றுக்கொள்ளுறது. அது அவ்வளவு நேரம், அந்த நேரத்துக்கு தான். பிறகு முழுக்க மண்ணுலகத்தை பற்றிய கதைகளும் யோசனைகள், அல்லது இந்த மண்ணுலகத்தினுடைய பயங்கரத்தை பற்றி கதை கேட்கிறது, அதுக்கு மோகம் தான் ஏற்றுக்கொள்றது. ஆனா திருப்பியும் என்னத்தை பற்றி கதை, அந்த பயங்கரமான மண்ணுலகத்துல பற்றி தான் திருப்பியும் கதை. சோ சரியான கவனமா இதால சில வரையில அடுத்த சில பேர் இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கடவுள் எங்களை மண்ணுலகத்தை பயன்படுத்த சொல்லி இருக்கிறார். ஆனா மண்ணுலகத்துக்குரிய ஆக்கள் மாதிரி இல்ல. மண்ணுலகத்துல தேவன் படைச்சதெல்லாம் அது நல்லது, ஆனா இப்ப பாவத்தால மாறி போய் கிடக்கு, சபிக்கப்பட்டிருக்குது, அது எங்களுக்கு தேவை. ஆனா அதிலேயே எங்களோட மைண்ட ஃபுல்லா அதிலே நாங்கள் லைச்சு போக இயலாது என்ற சில பேர் விளங்காம ஒரேடியா வளர்த்தா குடும்பி சிறைச்சா மொட்டை. இதான் சில பேற்ற யோசனை. வளர்த்தா குடும்பி சிறைச்சா மொட்டை. அந்த அளவான வெட்டுறது என்னன்னு தெரியாது. வேதம் சொல்ற அளவு அப்படி என்ன நாம எல்லாத்தையும் துறந்து போட்டு கல்யாணம் தேவையில்லை, நாம பேசாம நாம வாழ்க்கைய இந்த பூமியில நாம துறவியாய வாழுவோம். நமக்கு ஒரு இதுவும் வேண்டாம், ஒரு சந்தோஷங்களும் வேண்டாம், ஒரு விதமான நன்மைகளும் இதெல்லாம் உள்ள எல்லாம் பித்து போட்டு நாம பேசாம கடவுள் நான் பரலோகத்துக்கு வாழ்றேன். இதுதான் அந்த சிறைச்சா மொட்டை. அல்லது மற்ற பக்கம் வளர்த்தா குடும்பி என்னத்தை பற்றி இந்த ஓம் ரெண்டு பக்கமும், ஆனா கதைக்கிறதெல்லாம் உலகத்தை பற்றி தான் டோட்டலா. அந்த ஆட்கள் ஐயோ ஒன்றை தொடங்கினா அங்க இருந்து அந்த கதை இந்த கதை இந்த கதை அந்த கதை எல்லாம் பெறும். ஆனா பைபிள்ல இருந்து ஒரு கதையும் பெறாது. அதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, கடவுள் அதை எப்படி பார்க்கிறார், கடவுளுடைய கண்ணோட்டம் என்ன என்பது அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அனுகுமாரனுடைய கண்ணோட்டம் என்ன, ஜனாதிபதி ட்ரம்புடைய கண்ணோட்டம் என்ன, ஈரான் என்னத்தை யோசிக்குது, இப்படி பேப்பர் கீப்பர் வந்த செய்தி யூடியூப் அது எல்லாம் கதை. கர்த்தர் என்ன கதைக்கிறார் அதுல, அதை பற்றி அவர் என்ன, அது ஒன்றும் இல்லை. மண்ணுலக மனநிலையில் இருக்கிறார்கள் அதைத்தான் செய்வீங்க. ஆனா பரலோக மனநிலையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மண்ணுலக நிகழ்வையும் பரலோகம் எப்படி ஆண்டு கொண்டிருக்குது, அதுல பரலோகம் என்ன தாக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அந்த வியூ எடுக்கிறதுக்காக பிரியாசப்பட்டு வேதத்துக்குள்ள அந்த பகுதிகள் எங்க இருக்குது, அல்லது இது எங்களோட வரலாறுல பரிசுத்தவங்களோட வரலாறுல எங்க இது நடந்திருக்குது என்று அதுகளை பற்றி நாம யோசிக்கணும். சோ நம்ம சரியான கவனமா இருக்க வேணும். அப்பப்ப சிம்சோன் மாதிரி திம்னாத்துல ஒரு பொம்பளை,
பிறகு வேசியோட தொந்தி போறது, பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு தெளிவு ஆளோட போறது. இப்படித்தான் நாமளும் சில மண்ணுல மண்ணில் இருக்கிறோம். தொடர்ச்சியா இல்ல, அப்ப. ஆனா கத்தர் எப்படி பிச்சார்? கண்ணை புடுங்கி பிச்சார். அவற்ற புகழ்ச்சிய கடவுள் எப்படி மாத்தினார்? நாய போல கட்டி வச்சு விளையாட்டு காட்ட வச்சார். கவனமா நாமல் இருக்கணும். சிம்சோன் தெரிஞ்சு கொள்ளப்பட்ட பரிசுத்தவான். ஆனா மண்ணுலக மனநிலையோட ஒட்ட தொடங்கல கத்தர் புடுங்கி எடுத்து பிச்சை எடுத்து போட்டும் பரலோகம் கொண்டு போனேன். ஆனா அவ்வளவு அவமானம், அவ்வளவு நோ, அவ்வளவு உடம்புல இருக்கிற உறுப்புகளை பிச்செடுக்க வேண்டியா போச்சு. அதுதான் அந்த ஆத்மா பரலோகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கோம்டா தான் தேவனுக்கான நசரேனன்றதை மறக்காம இருந்து வாழணும்டா இல்ல, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராது. நாம கிறிஸ்துவுக்காக பிரிச்செடுக்கப்பட்ட ஆட்கள் என்றது இந்த பூமியில நாம பிரிச்செடுக்கப்படுறோம். பரலோகத்து நாம கிரீன் கார்டு கிடைச்ச ஆட்கள், சிட்டிசன்ஷிப். கிறிஸ்துவுக்குள்ள நித்தியத்தில் அவர் பிளான் பண்ணிருந்ததை நாம பிறந்து குறிப்பிட்ட காலத்தில் அவர் எங்களுக்கு அந்த சிட்டிசன்ஷிப்பை ஜதார்த்தமாக்கி காட்டியிருக்கிறார். அதனால இப்ப நாங்கள் இனிமேல் இந்த பூமிக்குரிய விடயங்களால ஒட்டி கொண்டிருக்கிற ஆட்கள் இல்ல இல்ல, அப்படி ஒட்டி கொண்டுதான் இருக்கிறாண்டா பிச்செடுப்பார். அப்ப தெரியும் அப்படி நோகும். அப்ப சில நம்மட மகிமையில எல்லாம் அவ்வளவு அவமானமா மாறி இருக்கு. என்ன சிம்சோனே பெலிஸ்தரின் மேல் வந்து விட்டார்கள், கர்த்தர் நம்மளை விட்டு விலகினதும் தெரியாது. அப்படி எழும்பி சுழண்டு எழும்புனா எங்க சடைய காணையில நசரிய விரதம், எங்க கிறிஸ்துவனுடைய அந்த ஆடை, எங்க கிறிஸ்துவனுடைய போர்வை, எங்க கிறிஸ்துவனுடைய போர் ஆயுதங்கள், எங்க அந்த அவருக்கான மகிமையான வாழ்க்கை, அதெல்லாம் எங்க கடவுளுடைய ராஜ்யத்துக்குரிய முதலிடம் இல்ல இல்ல. நாமளும் நம்ம பாட்டு புத்தகம் எல்லாம் இப்ப எத்தனை தரம் படிச்சு முடிச்சிட்டோம். இந்த பாட்டு புத்தகத்துல இருக்கிற நாம படிச்ச பாட்டுகள்ல நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட ஒரு சில ஒரு 10 விதமான பாட்டு நாம ஒரு நாளுமே படிக்கல இதுல. ஆனா மிச்சம் எல்லாம் படிச்சு முடிச்சு. அதுல அந்த பாட்டை முழுசா விட்டா படிச்சு முடிக்கிறதுக்கு நமக்கு தெரியுமோ? எத்தனை வருஷமா சேர்ச்சில் இருக்கிறோம்? பரலோக மனநிலையில் இருக்கிற மனுஷன் கத்தட்ட வார்த்தையோட இருக்கிறத தங்களோட வாழ்க்கையாக யோசிச்சு அதை போக்கிலும் பரத்திலும் தியானிக்கிறதுக்கு அதை பாடமாக்கணும் ஃபுல்லா நான் எதிர்பார்க்கல. சொன்னா படிக்கிறதுக்கு தெரியணுமா, இல்லாட்டி நமக்கு இன்னும் அதுல ஒரு கான்பிடென்ட் இல்லைன்னா அப்ப பரலோகம் போறது கான்பிடென்டா இல்லையோ? மண்ணுல மனநிலையினுடைய அறிகுறிகள் அதுகள் எல்லாம் கடவுளையும் கடவுளுக்கு பலி செலுத்துறதுக்கு சபையாச்சன் செலுத்துவதற்கான ஒரே கருவி பாட்டு தான். அந்த பலி செலுத்தல கூட தனித்து செய்யறதுக்கு நம்மளால முடியல என்றால் என்ன மனநிலையில நாம இருக்கிறோம்? மண்ணோட ஒட்டி கொண்டு இருக்குது, பரலோகத்தோட ஒட்டே இல்ல. வேற என்ன பாட்டை வச்சு ஒரு ஆள் அப்படி பாட்டும் ஒரு விஷயம் என்று அதான் பலியே. நான் எல்லா பாட்டும் பாடாம போல, சில பாட்டு நமக்கு பாடம், சில பாட்டுகள் கேட்டா பாடம். கண்ணை முடிக்கொண்டு சர்வலோகாதி வேலாம் பாடிப்போம், கண்ணை முடிக்கணும், ஒரு பிரச்சனை இல்லை. ஏண்டா நாம எந்த அளவுக்கு பரலோக மண்ணில் இருக்கிறோம்ன்றதுதான் அது காட்டுது. எங்களுடைய ஆத்மா எந்த உலகத்தோட ஒட்டி இருக்குது. எத்தனையாவது பாட்டு என்னன்னா 10, எத்தனையாவது பாட்டு 52. அப்ப அவர்களுடைய யோசனையெல்லாம் எதுல அப்ப கூட ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்குது? கர்த்தரும் கர்த்தர் ராஜ்யம். இது நம்மட எத்தனையாவது பாட்டு ரெண்டு ஜோசி கொண்டிருந்தா என்ன சொல்லுங்க. அப்ப என்ன எங்க ஒட்டி இருக்கு? மனம் மண்ணோட ஒட்டி இருக்கு. பாம்புகளுடைய மனம் அது சர்ப்பத்தினுடைய வித்தாக தொடர்ந்து எங்களுக்கு ஓடுற மாதிரி இருக்கு. விட்டுட வேண்டாம். முடிவழிவு நாமல் வைத்துக்காத்தான் கடவுளை தேடுறோம். அப்படி இல்ல அது அது சரியான. ஏண்டா பிலிப்பியர் சபையில வந்தவங்க அவங்க கடைசியில பூமியில எப்படி வாழ்றதுக்கு இது நாம பூமியில வாழ்றது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றதோட கர்த்தர் எப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறோம் படிப்பிக்கிறோம். நாங்களே பூமியில வாழாம ஆகாயத்துல ஆதி உலகத்துல சிலம்பம் அடிக்கிற ஆட்கள் இல்ல. நாங்கள் ஏற்கனவே பூமி கர்த்தர் எங்களுக்காக தான் படைச்சிருக்கிறார். ஆனா பூமியில எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு இல்ல. அத பூமியை அனுபவிக்கிறோம், அதை அனுபவியாதவர்கள் போல
மனசி வச்சிருக்கிறவன் மனசி வச்சிருக்காதவன் போலவும், பிள்ளை பெற்றிருக்கிறவன் பிள்ளை பெறாதவன் போலவும் அதை அனுபவிக்கலாம். என்னண்டா ஐயா, அதுதான் பரலோக மனநிலை. அங்கதான் விஷயம் தொடங்கு. கர்த்தர் மனசில எப்படி அவற்றை கற்பனையில் சொல்றது அவ்வளவுதான். கர்த்தர் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்றது அவ்வளவுதான். கர்த்தர் இந்த பூமியை ஆள்றதுல என்ன சொல்றது அவ்வளவுதான். கர்த்தர் தொழிலை பற்றி அவ்வளவுதான். அது மிஞ்சி அதால நிறைஞ்சு போய் கிடக்கையில எங்களோட மண்ணுலக மனநிலை அது ஒட்டி இருக்கும் டோட்டலா கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை விட. அதனால சரியான கவனமா இருப்போம். மண்ணை திண்டு மண்ணாக போற பாம்பு மாதிரி நாம மண்ணுலகத்தில இருந்து மண்ணான உடல்ல இருந்து கடைசியில மண்ணுக்கே திரும்பி போயிடாம நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்காக உயிரோடு எழும்புறையாக்களா நாம வாழ்றதுக்கு, நாம பரலோக ராஜ்யத்தை பற்றியும் மண்ணுலக ராஜ்யத்தை பற்றியும் வேதம் சொல்ற சத்தியங்களுக்கு ஆமோதிச்சு அங்கீகாரம் வழங்கி தலையாற்றுறது மட்டுமில்ல, நாம சிந்திக்கிறதும் பேசுறதும் நாங்கள் மற்ற நாடுகள்லையும் மற்ற நேரங்கள்லையும் கத்தட்ட நாள்லையும் ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு பயன்படுத்துற ஃப்ரேம் அது வேதமா இருக்க வேணும். பேப்பர் வாசிக்கிறியா, பேப்பர் வாசிக்கலையே எவ்வளவு வேதத்துக்கு முரணான ஒரு நியூஸ் கிடக்குது. அல்லது நாம ஒரு செய்தியை கேட்கிறோமா, இதுல நாம சரியான கவனமா இருக்கணும். இது அந்த ஆளோட பேரை நாம கெடுக்கிற மாதிரி போகுது. ஒரு ஆளை பற்றி தவறாக ஒரு ஆளை பற்றி பேர் கடுபடுற ஒரு நியூஸ் கேட்கிறோம். இப்ப பேர் கடுபடுற நியூஸ் ஒன்று வரைக்கல நாம டக்கண்டு நம்ம அந்த நியூஸை எப்படி பார்க்கிறோம்? நமக்கு தீங்கு செய்த ஆளா கூட இருக்கலாம், ஆனா நாம அதை எப்படி பார்க்கிறோம்? அந்த நியூஸ் உண்மையா இல்லையான்னு தெரியணும் ஐயா. ஏண்டா ஒருவனை பற்றி தேவையில்லாம பேரை கெடுக்கிறோம் 9ஆம் கட்டளை இருக்கிறான் பாவம். அதனால அந்த நியூஸை நாம கன்ஃபார்ம் பண்ணி போட்டுதான் அது கர்த்தர் அந்த ஆளை அடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு முடிவு வரும். அதை கேட்ட உடனே எப்படி பாத்தீங்கன்னா அதான் உண்மையா நினைச்சுக்கணும். ஏன்னா மண்ணுலக மனுஷர் எப்படி ஒரு மனுஷனுடைய நட்பேரை கெடுக்கலாம், அவனுக்கு மேல மையடிக்கலாம் தான் தெரிகிறது சேனம். அதான் கேடுபாடு ஆட்கள். ஆனா பரலோக மனநிலை அது கேடுபாடு பாவம் மனுஷரும் இன்னும் கடவுள சாயில இருக்கிறாங்களா அவங்கள. அதனால நாங்கள் அவங்களை பற்றி வர்ற எல்லா செய்தியையும் நம்ப இயலாது. ஏன்னா செய்தி கொடுக்கிறவனே நம்ப இயலாது. அவன் பரிசுத்தவான் இல்லை, செய்தி எழுதுறவன். உடனே அது கிளிக் பண்ணுதா எங்களோட மண்டைக்குள்ள. ஏன்னா பரலோக மனநிலை இருக்கிற ஆட்களுக்கு உடனே 10 கட்டளை இதுல எங்க சம்மந்தப்பட அதை கேட்கலையே முதல் ஐயோ கடவுளுக்கு எதிராக இல்ல நான் பாவம் செய்திருவேன் டக்கண்டு மண்டைக்குள்ள வேணும். அதுக்கு பேர விண்ணுலக மனநிலை. இந்த சிந்தனையால என்னுடைய ஆண்டவர் துக்கப்பட்டுடுவாரோ நான் இப்படி யோசிக்கிறதா? என்னுடைய ஆண்டவரை துக்கப்படுத்த இயலாது. யூடியூபில் அவன் அப்படி சொல்லிட்டான். முதல் யூடியூப்காரன் என்ன வேதபூர்வ பரிசுத்தவான எழுதினவன், அதன் முதல் பார்க்கணும். வேதபூர்வமான பரிசுத்தவான இந்த நியூஸை கடக்கிறது. அவர்களுடைய விவரங்கள் அவர்களுடைய வியாக்கியானங்கள் எல்லாம் சத்தியா. ஏன்னா மண்ணுலகத்துல வாழறோம், ஆனா மண்ணோட ஒட்டேலாது. சோ இதான் அந்த 3வது குறிகாட்டி. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் இதயத்தை கொண்டிருப்பவர், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் இதயத்தை கொண்டவர். 4வது குறிகாட்டி, 4வது குறிகாட்டி பூமிக்குரிய விடயங்கள் குறித்து கவலைகளால் நிரம்பியிருக்கும் மனம் கொண்டவர். பூமிக்குரிய விடயங்கள் குறித்து கவலைகளால் நிரம்பியிருக்கும் மனம் கொண்டவர். பூமிக்குரிய விடயங்கள் குறித்து கவலைகளால் நிரம்பியிருக்கும் மனதை கொண்டவர்.
இந்த கவலைகள் என்ற சொல்லு நான் பயன்படுத்துறது ஏதோ துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லை, அது இல்லை. நாங்க அதாவது சேடா இருக்கிறது இல்லை. நாங்கள் கேர் பண்றதை பற்றி தான் கதைக்கிறேன். கேரிங், CARE, கேர். கவனிச்சுங்க, அப்ப இது முக்கியமான அது சொல்லு கேர் பண்ணுறது அல்ல, கேர், CARE, கேர். என்ன இன்னொரு தமிழ் சொல்லு அக்கறை கொள்ளுதல். அக்கறை கொள்ளுதல், அக்கறை, அக்கறை அல்லது கவலை. பைபிள்ல அக்கறை என்ற சொல்ல பயன்படுத்தாம கவலைப்பட வேண்டாம். அப்ப டோன்ட் கேர், அதான் அந்த சொல்லு டோன்ட் கேர். அதை குறிச்சு ஆண்டர் அந்த மாதிரி அந்த சொல்லுகளை பயன்படுத்திக்கல, டோன்ட் கேர். அதை என்ன எங்களுக்கு சரியா நாம யோசனையோட கவனமா இருக்க வாழ விடும். ஆனா சில டோன்ட் கேர் அப்படி என்றா நம்மளுடைய அக்கறைகள் அந்த விண்ணுலக யோசனைகளோட கூட மண்ணுலக நிலைமைகளை பார்க்காம பதறி போய் அல்லது திகைச்சு போய் அக்கறை எடுக்கிற சந்தர்ப்பங்களை தான் அது கதைக்கும். பதறி திகைச்சு அக்கறை எடுத்தல், பதறி திகைச்சு அக்கறை எடுத்தல், அதான் டோன்ட் கேர் என்றதுக்கு பைபிள் கதைக்கிற அந்த டெபினிஷன். யாரு பதறுவான்? விசுவாசிக்காதவன். விசுவாசிக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? பதற மாட்டான். பதறேன் என்ன? ஐயோ இப்படியா போச்சு, ஐயோ என்ன, ஐயோ அப்ப என்ன செய்ய போறோமே, ஓ அப்படியா, ஐயோ இது ஒரு பெரிய இதா கிடக்கு மனசெல்லாம் இப்ப நம்மள குழம்பி அடிச்சு சிதறி பறந்து அது பூமிக்குரிய விடயங்களுக்குரிய அக்கறைகளில அது நிரம்பி போச்சு. ஆண்டர் இதை பயன்படுத்துறது பொதுவா எங்க மத்தேயு 6:29-30 இல்ல, எதை குடிப்போம் எதை உண்போம் என்று டோன்ட் கேர், கவலைப்படாத. டோன்ட் கேர், என்னதை சாப்பிட போறோம், ஐயோ என்னதை குடிக்க போறோம், எப்படி வாழ போறோம், அதுக்கு தமிழ்ல கவலைப்படாது. உண்மையில அதை குறித்து பெருசா அக்கறை எடுக்காது, அதை குறிச்சு அக்கறை எடுக்காது. உன்னை படைச்சவருக்கு தெரியும் நீ சாப்பிடணும் நீ குடிக்கணும். சரி, இப்படி பதறியெல்லாம் அக்கறை எடுக்கிறதால என்னத்தை புடுங்கிடுவே, நீ என்னத்தை உன்னால செய்யணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உருவாக்கி உங்க வாழ்க்கையில அனுப்பி இருக்கிறவர் அவன். அப்ப நீ விண்ணுலக வாசியண்டா உங்க மண்டல அப்படியான சூழ்நிலை வரைக்கும் என்ன ஆண்டவரே நீர் இருக்கிறீர், ஐயா நீர் இருக்கிறீர் என்றா நாங்கள் வாழறோம். நீர் பரலோகத்திலிருந்து கட்டளையிடாம ஒன்று முப்ப இந்த வாழ்க்கையில வரையில ஆண்டவரே, இதுல எந்த வாழ்க்கை இந்த மண்ணுலக வாழ்க்கையில நான் உண்மை பிரியப்படுத்தாம வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது இருக்குன்னு நான் பார்க்கிறேன். கடவுளே தயவு செய்து அது இருக்குமெண்டா எனக்கு உணர்த்தும், நான் திருந்திடுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரைக்க நாங்கள் பதறி போய் ஐயோ என்ன நடக்க இல்ல. இதையும் நாங்கள் எந்த மூளைக்கால யோசிக்கிறோம்? பரலோக மூளைக்கால யோசிக்கிறோம். ஏண்டா நீர் சொல்லி இருக்கிற எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கவலைப்படாதீங்க. டோன்ட் கேர். ஆயத்து பரவாயில்ல, விதைக்கோ அறுக்கோ போஷிக்கிறேன் இல்ல, நான் சாப்பாடு கொடுக்கிறேன், கவலைப்படாது. எது நான் சாப்பிடுறேன். மனுஷன் சாப்பாட்டால மட்டுமில்ல என்ற வாயிலிருந்து வாடுற வார்த்தையாலையும் வாடுவான். ஆமே, இதுகளெல்லாம் அந்த டைம்களில் நாம ஐயோ வேலை இல்லாம போச்சுது சடாரண்டு நின்றது அல்லது சொல்லி கொண்டு வந்து நின்றது என்று வச்சுக்கொண்டாலும் அப்படி ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும், நாம நிக்க போறோம். அப்ப என்ன செய்கிறது? என்ன ஆண்டவரே, சிலவளை நமக்கு முன்னால எங்கட அக்கறைகள் இப்ப பதற தொடங்குது.
எப்படி சாப்பாடு கொடுக்குற பிள்ளைகளுக்கு எப்படி வீட்டை என்ன வாடகை என்ன இது என்ன கரண்ட் பில் இது ஐயோ அடுத்து அப்ப என்ன இது என்ன இப்ப சில வேளையில மனுஷியத்துல நமக்குள்ள பதறதுக்கு சூழ்நிலை மாதிரி கத்தரும் வைக்கிற. ஆனா நாங்கள் எந்த சிட்டிசன்ஷிப்ல இருக்கிறோம் அப்ப எங்கட அரசனுக்கு தெரிந்தானே எனக்கு சாப்பாடு பஞ்சமா என்ன பிரச்சனை என்று பஞ்ச காலத்துல உசிரோட வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். இந்த மண்ணுலக பஞ்சத்திலையும் யுத்த காலத்திலையும் எங்களோட தலையை மூடுறதுக்கு பரலோகத்துல இருக்கிறது தெரியும். நாங்கள் பரலோக வாசிகள் பொம்மர்ல குண்டடிச்சாலும் எங்களை எப்படி மூடணும்ன்றதுக்கு அவருக்கு தெரியும். என்ன ஏன்னா அவற்ற ஆணை இல்லாம சண்டையை நடக்கல இந்த பூமியில. அப்ப நாங்கள் சட்டியா பதறி அடிச்சு எங்கட கவனங்கள் எல்லாம் சிதறி அது பறந்து போய் திரியுது சிதறப்பட்டு ஏர்ல இருந்து நாம ஏர்ன்றதுல இருந்து நம்மள வெற்றிச்சிருக்கிறவர் ஏர்ன்றதுல இருந்து பேசிக்கா ஆவிக்குரிய சிந்தையிலிருந்து சிதறி போவோம். பூமிக்குரிய விடயங்களை குறித்து பதறும் கவலைகளால் அக்கறைகளால் நிரம்பி இருக்கிற மேல அதுல நீ அக்கறைப்படுறதால எவன் உங்களுடைய மயிர உண்ட கருப்பை வெள்ளியாக்க வெள்ளிய கருப்பாக்குவன் அது ஆக்குறது அதனுடைய அந்த காலங்கள்ல நான் தான் பிறகேக்கள கருப்பு வயசு முதிர்வரைக்குள்ள நேர அது நான் தான் செய்கிறது. நீ என்ன கலர் போசிட்டு மாத்தினாலும் அது எல்லாம் பழுப்பு நிறம் தான் அடிக்கும். உனக்கு பெர்மனண்டா ஒரு மிஞ்ச கலர் மாத்தே இல்லாது. ஏன்னா என்ன மிஞ்சி ஒருவருக்கும் கலர் கருப்பா வெள்ளி ஆக்குறதுக்கு தெரியாது. சரி இப்படி அக்கறைப்படுறதால எவன் தன் ஒரு மூலம் கூட்டேலும் வளர்ச்சியில அல்லது வாழ்நாள்ல ஒரு நாளை கூட்டு என்னது கவலைப்படுற நாளைக்கு நீ உசிரோட இருந்தா என்ன செய்யணும்ன்றது நாளைக்கு உசிரோட நீ இருப்பேன்றதுக்கு என்ன கேரண்டி? இப்படி கவலைப்படுற நீ இல்ல கர்த்தர் சொல்லி இருக்கிறார் உடன்படிக்கையின் கடவுள் என்னோட உடன்படிக்கை இருக்கிறார் அவருக்கு உண்மையா வாழ்ந்தா அவர் என்ன 70 வருஷம் வச்சிருப்பாரு. கவலை அப்ப கவலை அவற்றுக்கு மேல போட்டுட்டு என்ன நாளைக்கு நீ என்ன செய்யணும்ன்றதுக்கு யோசி. அது உண்மையா உண்ட மண்டைய ஆளுவேண்டா குறைந்ததுக்கு நீ சிதறி போற பதறி போற கவலைகளால் இருக்கிற. அப்ப உண்மையில நீ நடிக்கிற ஏதோ பரலோக வாசி மாதிரி. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் அக்கறைகளை அல்ல திகைச்சு போக மாட்டான். என்ன செய்ய போறேன் இம்மட்டும் நடத்தினார் இப்பையும் நடத்தி கொண்டுதான் இருந்தார் இனிமேல் நடத்தத்தான் அவர்தான் போறேன். ஆமே அதனால இம்மட்டும் தப்பு வச்சார் இப்பையும் தப்பு வைக்கிறார் இனியும் தப்பு வைப்பார். நாம மட்டும் இந்த மண்ணுலகத்துல மண்ணுலக மனநிலை இல்லாம பரலோக மனநிலையோட வாழ்ந்தா சரி. அவர் எங்களுக்கு நேர்ற எல்லாத்தையும் நன்மைக்கு அவர் ஆக்கி கொண்டு போவார். ஆமென். அப்ப இத சரியா நாமல் விளங்க வேணும் இந்த இந்த சத்தியத்தை. அப்ப சில வேளையில அப்ப சொல்ல என்ன நீங்க என்ன சாப்பிடுற என்ன குடிக்கிற எல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்ன சொல்ல வர நாங்கள் சொல்றதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தேவை என்று எங்களை படைச்சவருக்கு தெரியும், எங்களை ரட்சிச்சிருக்கிறது தெரியும். எனக்கு அவர் அந்த பிள்ளைகள் இத்தனை இருக்குது மனுஷி இருக்குது எனக்கு கரண் பாவிக்கிறதுக்கு நான் ஒரு இந்த பூமியில ஒரு ஆறுதலான வாழ்க்கை வாழணும் அவர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிறார். அது இந்த ஆறுதல்கள்ல கரண்டா இதா அதுகள் எல்லாம் நிறையுது. அதுல அதுகளுக்கு எனக்கு தந்திருக்கிற பிலத்துல அவர் அதை மட்டும் தந்திருந்தவர் இப்ப சாதாரண ஒரு விஷயம் அதை ஸ்டாப் பண்ணேக்கல என்ன பரலோகத்துல இருந்து சிங்காசனத்துல ஆணை பிறப்பிக்காமல அது நிப்பாட்டப்பட்டது. அப்படி இருந்தா அடுத்த ஸ்டெப் என்னன்றதுக்கு அவர் தன்னைத்தான் இன்னும் தண்ட ஸ்டைல யோசிக்கிறதுக்கு எங்களை கேட்கிறார். அதானே அவர் இத்தனை அற்புதங்களை அங்க எகிப்துல செய்து காட்டியும் வந்தா பிறகு இந்த சேனம் என்னங்களை சாக்கொல்லியா கொண்டு வந்தீங்க செங்கலுக்கு முட்டு கேட்கிறார். இது அழிச்சு ஒரே அடியா கொஞ்சம் கூட பரலோக மனநிலையில வருகிறது இல்லை. கத்தி இல்லாம சத்தம் இல்லாம ஒரு இனத்தை வழியில கொண்டு வந்தான். அவர்களுக்கு நான் தான் முழுக்க வேலை செய்யறேன் கண்ணால கண்டவர்கள் நான் கத்தர் வேலை செய்யறேன். செங்கடலை கொண்டு வந்து இந்த மோசை கொண்டு வந்து எங்களை அழிக்க கொண்டு வந்துட்டாங்க. இது சரி வராதுடாப்பா. கடைசியில சரியே வரையில தான். கடைசியில இதமே அவர் உலக படத்திலிருந்து எடுத்து விட்டார். கடைசியில போ கத்தர் இம்மட்டும் நடத்தின
இப்பயும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாருண்டா இனிமேல் ஏதாவது விஷயத்துக்கும் அவர் தான் எங்களோட டீல் பண்ணுவாருன்றத கொண்டிருக்கிற அந்த மனநிலை தான் பரலோக மனநிலை. அதனால இவ்வளவு அற்புதத்தையும் இவ்வளவு ஆச்சரியமா கடவுளங்களை கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இதே கடவுள் எந்த கடவுளை எங்கும் இருக்க போற பரலோ நான் சாகும் மரண வரைக்கும் எந்த தேவன் எந்த தேவன் தான். அவரும் நானும் குடும்பம் அவருக்கோட உடன்படிக்கையில இருக்கிறோம். நான் பொய்யனா மாறலும் அவருனாலும் பொய்யனா மாற போறது இல்லை. அதனால உண்ண முடுக்கவும் கவலைப்பட வேண்டாம். அல்லது வேலை ஜாப் ஒன்று இல்லாம போகுது, அல்லது அது நியாயம், அது அதுக்கு பதறி கலங்க தேவையில்லை. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். அது அமைதியோட விஷயத்தை நடந்து உன்னிப்பா கவனிச்சு கத்தர் எப்படி வழி. அப்ப என்ன நாம நினைச்ச மாதிரி இல்ல, அவர் செங்கடலை பிறந்து போட்டு நடுவுக்கு கொண்டு போறதுக்கு அவரால் முடிஞ்ச நாம நினைச்ச மாதிரி தான் இன்னும் ஒரு ஜாப் அவர் நாம எதோட வந்து முட்டி கொண்டிருக்கிறோமோ அதே உடைச்சு ஊடகங்களை கொண்டு போறதுக்கு வல்ல கடவுள். அதனால அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய அந்த மனநிலை தான் இந்த மண்ணுல. அது இல்லாம மண்ணுலகத்தை குறிச்சு யோசிக்க ஐயோ என்ன செய்ய எப்படி எப்படி என்னடா இவ்வளவு தேவைப்படுது இவ்வளவு இதன்றது ரெண்டேக்கல. இப்ப நாம எதிர்பார்த்திருக்கிற காரியம் பரலோக மனநிலையோட ஏற்கனவே வாழ்ந்துதான் அது எதிர்பார்க்கப்படுதான்றதுல நம்ம கவனமா இருக்க வேணும். நாமல் உலகத்தவன் மாதிரி வாழணும் என்றதுக்கு நாம ஆசைப்பட்டு வந்து முட்டி மோதி கொண்டு கேட்கல கடவுள் நல்ல பாடம் படிப்புக்கிறது நமக்கு கொண்டு வந்து வெப்பர் ஆப்பு. அப்ப ஐயோ நாமல் இருக்கிறவர்கள் போதும் என்று வாழப்படும். இதை நாம் கூட ஜோசி இதால தேவையில்லாம எனக்கு மேலேயே உருவ குத்தி கொண்டு கிடக்கிறோம். தேவையில்லாத வேலையப்பா இதுகள் எல்லாம். அதுதான் நம்மளை ஏற்கனவே பாத்திரம். உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவுள். எதுவும் வரைகளை நாங்கள் யோசிக்கிற அந்த எங்களோட மனநிலையில இதானே இல்லாம போச்சா, இதானே போகுது என்ன என்ன கடவுளை எங்களை விட்டு இல்லாம போயிட்டா அல்லது நாங்களும் என்ன செத்தா போறோம். அதனால அது போதும். என்ன கொஞ்சம் அனுபவிச்ச சொகுசுகள் அனுபவிச்ச ஆறுதல்கள் விளக்கப்பட போகுது. என்ன கிறிஸ்து அனுபவிக்காத கஷ்டமா நான் அனுபவிக்க போறேன். ஏன்னா அவர் வறுமையிலே துன்பத்திலே வாழ்ந்தார். அவர் என்ன வறுமையில வாழ விடையிலே, அவர் துன்பத்தின் மகனத்தான் வாழ்ந்து முடிச்சவர். அவர் எங்களை துன்பத்தின் மக்கள் அவர் கொஞ்ச காலம் துன்பம் பண்ண அடுத்த பக்கம் பெரிய ஆசிரியர் வந்து அல்ல கொல்லொலியா எங்களை வாழ வச்ச கடவுள். அதனால சரி இப்ப உயர்ந்திருந்தா தாழ்ந்திருக்க பழகுவோம். ஏடா உயர்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் படிக்க வேணும் என்று அவர் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறார். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நாம பரலோக மனநிலை பரலோக வாசிகள் என்ற இந்த பூமி பாடுதான் என்றது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால இவ்வளத்துக்கும் எங்களை தூக்கி ஏந்தி காத்து சந்தோஷமா ஆறுதலா வேற ஜோசம் இல்லாம வச்சவர்கள் இப்ப இன்னும் ஒரு சாடுறதுக்கு வைக்கிறார். அவ்வளவுதானப்ப இதுவும் கனகாலத்துக்கு இல்ல. அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்க அவர் இம்மட்டம் இதுக்கு மிஞ்சி இல்லைன்னா இல்லத்தான் அவ்வளவு. அதுல அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம கொண்டிருக்கேக்கல. சில வேளையில அதான் ஒன்று நாம் மற்றவர்களை உன்னிப்பா அவதானிச்சு அவர்களை எங்களோட ஒப்பிட வழிக்கிடையதான் ஆசாப்புக்கு வந்த பிரச்சனை மாதிரி நமக்கும் பிரச்சனை வேற. அவங்க போறாங்களோ அது எல்லாம் இருக்கு, இது இருக்குது, எல்லாம் இருக்கு. ஏன்னா நாங்கள் என்ன பெரிய செல்வந்த, நாங்கள் சாதாரணமான ஒரு வாழ்க்கை. நீ சாதாரண ஒரு வாழ்க்கையை யாரோட ஒப்பிடு? கிறிஸ்துவோட ஒப்பிடுறியோ இல்லாட்டி நம்மளோட சொந்தக்காரோட எங்களோட சகோதரங்களோட ஒப்பிடுறியோ? ஏன்னா நாமள ஒப்பிட வேண்டிய சகோதரமும் சொந்தக்காரம் இல்ல கிறிஸ்து. காணிக்க கொடுக்கிறதுக்கு புறா குஞ்சுதான் இருந்தது அவரோட ஃபேமிலியில. நம்மகிட்ட ஒரு 10 கோடியாவது நிக்குது இல்ல, அவர்கிட்ட அதுகளும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு வறுமைப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் கிறிஸ்து. நம்மகிட்ட போடுறதுக்கு என்ன ட்ரெண்ட் உடுப்பு தான் கிடக்கு. ஏசுனா ட்ரெண்ட் இருந்தா காணும் இல்ல. சரி அப்ப தோச்சு வைப்போம். வேற என்ன செய்ய? தோச்சு வைக்க ரெடி. என்ன எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா வேற என்ன செய்யறது நாம? இல்ல இப்ப இது அவர் தாராளமா தரையக்கலாம் 3 நாள் வேண்டுறோம். இல்ல அவர் குறுக்கேக்கல விஷயத்த அப்ப 2 இருந்தா காணும்ன்றவர் மாறி மாறி தோச்சு போட்டு அங்கதான் அந்த பரலோக மனநிலையா மண்ணுலக மனநிலையான்ற விஷயம் தொடங்குது. அதுவே நமக்கு குறிகாட்டும்.
நாம பதறி அடிச்சு இது பத்தாது இல்ல, நாம மோசே மாதிரி இறங்கி நாமளும் செங்கல் உழக்கிறதுக்கு ரெடி இல்லை. நாங்கள் அரசகுமாரத்தின் மகன், நான் வளர்ந்த வளர்ப்பென்ன 40 வயசு வரைக்கும் நான் எந்த மாதிரி வளர்ந்த எனக்கு இனி கஷ்டமா இருக்க போது. நான் பிறந்தது எபிரேயன், வளர்ந்தது நான் குறைய 40 ஒரு 2 வருஷம் பால் கொடுத்ததை விட்டு கொண்டாலும் மிச்சம் ஒரு 30-35 வருஷம் நான் அரண்மனை வாழ்க்கிறான். ஆனா கஷ்டப்படுற இந்த இஷ்டவிலரோட அவர்களோட ஒரு நான் கஷ்டப்பட நான் ரெடி இருந்தான். அதனால தனக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்த அந்த ஆனந்தங்கள், சொகுசுகள், ஆறுதல் எல்லாத்தையும் அவன் விட்டு போட்டு கடவுளுடைய மக்களோடு பாட அனுபவிப்பதை தெரிஞ்சு கொண்டான். நீ கடவுளுடைய மக்களோட பாட அனுபவிக்க தெரிய வேண்டாம், கிறிஸ்துவோட சேர்ந்து பாட அனுபவிக்கிறது தெரிஞ்சா காணும் நமக்கு. கிறிஸ்து அப்படி பாட அனுபவிச்சவன். அவருடைய சாப்பாட்டுல அவருக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லாம எங்கேயாவது மாங்காய் கிடைக்குமா, எங்கேயாவது இந்த அத்தி மரத்துல ஏதாவது 2 பழம் இருக்குமான்னு தேடி தெரிஞ்ச கடவுள். உனக்கு ஏதோ தேங்காய் ஏதாவது 2 கிடக்குதா, ஏதாவது ஒரு புடி மா இருக்கா, ரொட்டி சுட்டா காணும் போகும், இந்த பாட்டுக்கு போகும் என்று வாழறதுக்கு மனநிலை ஏற்படுத்தி இருக்கிறியோ. இல்லாட்டி சாப்பிட்ட மாதிரியே தான் சாப்பிடும் ஏற்படுத்துவார். அப்படி மனநிலை உடைக்கிறதுக்காக கடவுள் பல சந்தர்ப்பத்தில் நமக்கு எல்லாற்ற வாழ்க்கையிலையும் கடவுள் அப்படி வைக்கிறார். இதுல இருந்து எந்த கிறிஸ்தவனும் தப்பேடாது, ஒரு கிறிஸ்தவனும் தப்பேடாது. அப்படி ஐயோ உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இல்லையா, நீ கிறிஸ்தவனா ஆண்டான்னு பகிரச்ச ஏண்டா அவரோட கூட ஆளுகை செய்யணும்டா, அவரோட கூட பாட அனுபவிக்க வேணும். பாட அனுபவிக்கிறியா வாழ்க்கையில, அப்ப நீ கிறிஸ்தவன் இல்லை, கிறிஸ்தவன் இல்லை. மண்ணுலக மனநிலையில் இருக்கிறவனுக்கு கடவுளை திருப்பி பாடுகளை கொடுக்கணும். அவர் களிம்பு நீக்கிறதுக்கு பொன்னையும் வெள்ளியையும் தான் அவர் களிம்பு நீக்கணும். தண்ட மக்களுக்கு தான் அவர் களிம்பு நீக்க வேண்டியிருக்கு. தண்ட மக்கள் இல்லாதவர்களுக்கு வாழ்ராசா வாழ் அப்படியே போய் நரகவாதத்தில் கிடத்தப்படுகிறார்கள். தீர்வின் அதிபதி அவன் எல்லாம் கிடவுங்க போய். ஆனா ஆரோமா என்னோட கூட பரலோராஜ்யமோ பாடுபடு. ஏன்னா இந்த பூமியில நான் படைச்ச பூமி என்னச்சு எனக்கு எவ்வளவு கவலை. இப்ப நான் படைச்ச அந்த அழகு இப்ப இல்ல, உருக்கட்டு போய் ஐயோ பாக்கல எனக்கே கன்றாவியா கிடக்கு இந்த உலகத்தை. ஐயோ இப்படி ஆக்கிட்டாங்களும் இந்த ஆதாமின் மக்கள் என்று நானே நினைச்சு வேலைப்பட்டு கொண்டு இப்படி சினந்து கொண்டிருக்கிறேன். சிறு வயது போல் எல்லாம் பொல்லாப்பதான். இதை நாம எப்படி இதுக்களே எப்படி ஒரு பரிசுத்த சாதியை கொண்டு வர வேணும் என்றதால் எந்த ஆதியோட இருக்கிற பிளான் அதை செய்யறதுக்கு உன்ன தெரியுதுன்னா நீ ஏதோ உள்ள சுத்தி இருக்கிறவனை மட்டும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு ஆசாப் மாதிரி ஐயோ நான் துன்மார்க்கனை பார்த்தேன், அவன் செல்வ செழிப்பாய் வாழ்கிறான், அவன் இப்படி இருக்கிறான், அவங்களும் சேர்ச்சிக்காரன்றாங்க, அவங்க ஆனா ஒரு நாள் ஜபம் இதை வாசிக்கிறேன் பெருசா இல்ல, ஆனா நல்லா தான் இருக்கிறீன் என்ற மாதிரி நீ என்ன ஆசாப் என்ன எபிரேயரை விட்டு வெளியில இருக்கிற அவிசுவாசியை பற்றி அதைச்சவன் பார்த்தவன். ஆசாப் எபிரேயர் தான் பார்த்தவன். கடவுளுடைய மக்கள் என்று சொல்ல எபிரேயர்ல இருந்த துன்மார்க்கர். சங்கீதம் 73 கர்த்தர் என்ற பங்கு, கர்த்தர் என்ற பங்கு ஆதலான நான் அமர்ந்திருப்பேன் என்ற ஆத்மாவரை நம்பி இருக்கேன். ஆனா இவங்களெல்லாம் சேர்த்துக்கே இருந்தோம் கர்த்தர் அவங்களோட பங்கு இல்ல, அவங்க இந்த மண்ணுலகத்தான் தான் தங்களோட பங்கு நினைச்சு வாழ்றார்கள். அதனால கர்த்தருக்கு ரீக்கா விட்டு கொண்டு வாழ்றாங்க. இவங்களுக்கு என்னென்று இப்படி செல்வம் வருது எல்லாம் யோசிக்கிறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. கொஞ்சம் உத்துப்ப இருக்க மாட்டாங்களாக்கா, அந்த கொஞ்ச காலம் தான். அதனால இந்த உலக விடயங்களால பதறி போற அக்கறைகளை கொண்டு நிரம்பி இருக்க தேவையில்லை. நாங்க நிரம்பி இருக்க தேவையில்லை. அப்போஸ்தலன் பவுலும் அதுதானே எங்களுக்கு சொல்ற. அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் இருக்குல்ல, எபிரேயர் 13:5-6 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனால் நாம் தைரியம் கொண்டு என்ன நாம பரலோகவாசிய கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சபைக்கு ஏற்படுற மண்ணுலக மனநிலையிலிருந்து எதிர்த்து போராடுற மருந்துகள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கான்டெஸ்ட் எல்லாம் வேற வேற
அந்நியர் உபசரித்தல் எல்லாம், மற்றது தீங்கு அனுபவிக்கிற கடவுளுக்கா தீங்கு அனுபவிக்கிற தாங்குதல், பிறகு நமக்கு விவாகத்தை பற்றி இப்படி எல்லாம் காட்சி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு இடையில இந்த காசு 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 வேணும், எல்லாத்தையும் காசு வேணும், எல்லாம் காசு இருக்கிற போதும் வாழப்படாது. அவர் சொல்லியிருக்கா உன்னை விட்டு விலகிறதும் இல்லை கைவிடுறதும் இல்லையண்டு. பிறகு என்னத்துக்கு தைரியம் கொண்டு சொல்லி கத்துற இந்த சகாயர். நான் பயப்பட மாட்டேன். உன் சிந்தனை பதறி பயப்படுதோ இந்த உலக அக்கறையாளர், நான் பயப்படேன். கத்த நீ ஆவிக்குரிய சிந்தியோட வாழ். ஆவிக்குரிய சிந்தியோட வாழ்றாக்கள் பாவம் செய்யறது பயப்படுவீங்க. ஆவிக்குரிய சிந்தியோட இருக்கிறவங்க அந்த பிரஜா உரிமையை ரிஜெக்ட் பண்ற மாதிரி வாழ மாட்டாங்க. அந்த இதோட வாழ். இந்த மண்ணுலையில என்ன வந்தாலும் பயப்படாது என்ற அவருங்கிற சகாயம். இதான் பேதுரு சொல்லிக்கல அல்ல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப இளவர் அந்த கவலையும் விசாரிக்கிறதும் இங்கிலீஷ்ல கேர். He cares for you, so don't care. இதான் இந்த வசனம் இங்கிலீஷ்ல. He cares for you, put all your cares on him. உங்களுடைய அக்கறையில எல்லாம் அவருக்கு மேல போடு என்று அவர் உனக்காக அக்கறை எடுக்கிறவர். அதைத்தான் அக்கறையை தான் இந்த கவலை என்று டிரான்ஸ்லேட் பண்ணி வருகிறார். உண்மையில அது ஒரு விதமான பதட்டமான அக்கறை. ஏன் பதட்டமான அக்கறை? உந்த பதட்டமான அக்கறைகள் என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது, என்னத்தை உடுத்துறது, எப்படி வாழ போறன்னு, எதிர்காலத்துக்கு என்ன என்றதெல்லாம் அவருக்கு மேல போடு. அவர் பார்த்துக் கொள்வார், கேர் பண்ணுவார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடி அல்ல. He cares for you. அவர் ஜெகோவா ஜாயிரே. ஆமென். அவர் ஜெகோவா ஜாயிரே அல்ல, ஜாயிரா. அதாவது எங்களுக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் பார்த்துக் கொள்றார் அவர். அந்த நாள் ஆபிரகாம் காண ஆசையா தான் கண்டு கழிச்சான். எனக்கு தேவையான எல்லாத்தையும் கிறிஸ்து பார்த்துக் கொள்ளுவார் என்றும் அந்த ஆட்டை அது கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக் கொள்ளப்படுது. எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்ன பிரச்சனை என்றது. அதுல அவர் எல் ஷடாய் தாயின் மார்பை உடைய கடவுள். அவர் தாயின் மார்புன்றது பால் குடிக்கிற முலையும் அதனுடைய அர்த்தம் தான் அது. அதாவது என்ன பிறப்பிச்சு உசிரோட வாழ வைக்கிறதுக்கு போதுமான எல்லாத்தையும் கொண்டிருக்கிற கடவுள். அதனால ஒரு பிள்ளை பிறந்து உயிர் வாழணும்னா தாயிட பாலைத்தான் கடவுள் படைச்சு வச்சிருக்கிறார். அதனால தாயின் மார்பு, அந்த அணைப்பு, அந்த பால், அந்த அழுது புள்ள பால் குடிக்கிறது, அது அவர் அப்படிப்பட்ட கடவுள். எல் ஷடாய். ஷடாய். இதுதான் அவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், எனக்கு முன்பாக நேர்மையாவாள், நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள. அந்த எல் ஷடாய் என்று தமிழ்ல அந்த இடத்துல சர்வ வல்லமை உள்ள கடவுள். அப்ப அந்த ஷடாய் ஷா என்று சொல்றதனுடைய அர்த்தம் மார்பு. அப்ப உனக்கு என்ன வேணும், ஏன்டா பயப்பட்ட நீ, ஏன்டா இப்படி எல்லாம் ஆகாரம் புள்ள பத்தி என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நான் சொன்னது நான் செய்யற உங்க அணைச்சு கொண்டு வந்தவர்கள என்ன நீயும் இந்த மனுஷன் செய்திருக்கிறீர்கள் வேலை. நேர்மையா மட்டும் வாழப்பட எனக்கு முன்னால. இதான் ஆண்டவங்க கூட. அதுல தாயின் மார்பை உடைய கடவுள். அதனால எல் ஷடாய். என்னத்துக்கு பதறி நம்மட விஷயங்கள், ஐயோ நமக்கு இந்த மண்ணுலக மனநிலை ஆக்கள் மாதிரி என்ன கல்யாணம் நடக்கல, கல்யாணம் நடக்குமா, நடக்காட்டி என்ன பிரச்சனை, அல்லது சரி கல்யாணம் நடக்கணும்டா அவர் அதை செய்யுவேன். அதுக்காக ஏன் பதறி அடிச்சு அதே ஜோசில இருந்து கரை சேர்க்கல, கரை நீ என்ன கரை சேர்க்கிற, கரை சேர்க்கணும்டா அவரெல்லாம் முடிவு பண்ணணும். அது என்ன கரை, கரை அந்த கரைக்கு போய் வான்கரையில நிக்கிறோம் தேவை. இந்த பூமியில சபிக்கப்பட்ட பூமியில நமக்கு பாடல் அனுப்பிப்படுறாரு. அதனால அவர் நமக்கு சகாயர்.
எங்க சூழ இருக்கிற இந்த தமிழ்ச்சனம் நினைக்கிற மாதிரி ஐயோ பொம்பளை பிள்ளையில கதை சேர்க்கிறோம். ஐயோ என் பொம்பளை பிள்ளையோ அவர் பிறப்பிக்கலு, அவருக்கு தெரியும் அதை என்ன செய்யணும். இல்ல நாமெல்லாம் நாண்டு கொண்டு நின்று செய்து முடிச்சதால நம்மள பொறுப்பு முடிஞ்ச அந்த சாகும் வரைக்கும் நமக்கு அதால உபத்திரமா இருக்க போகுது. அதனால கடவுளுக்கு தெரியும் அவர் எங்களை விசாரிக்கிறவர், அவர் எங்களுக்கு அதை குறிச்சு ஒரு அக்கறை இல்லாம இல்ல, அக்கறை இருக்குது போட்டு இருக்கிறோம், அதுக்காக மண்டாடுறோம். நாங்கள் ஆறாவது பாத்துக்குள்ள நாங்கள் அந்த ஜபத்தில நம்பிக்கை இல்லாத ஆக்கலாக இருக்கையில ஜபிக்கிறோம். அதுக்காக இந்த பூமியில பிறந்தா எல்லாரும் வளர்க்கையா மனுஷன் செய்கிற மாதிரியே பிறந்தாச்சு இரண்டாச்சு பெருசாச்சு நீ கல்யாணம் முடிச்சு வச்சு ஆளை அனுப்பி விட்டு இதான் வாழ்க்கை. நாங்கள் பரலோகவாசிகள். அதனால சில வேளையில தேவனுடைய ராஜ்யத்துக்காக நாம கல்யாணமே செய்யாமலும் வாழ்றதுக்கு அவங்களை வைக்க முடியும். நாம பூமிக்குரிய சிந்தை இருக்கிற யாக்கள் இல்லை. ஐயோ பிள்ளை கல்யாணம் என்ன ரெண்டு பெட்டைகளை வச்சுக்கல இன்னும் முடிக்கல. இப்ப நமக்கு சிலவுல என்ன தங்கச்சியில விஷயம் என்ன ஓம்னா ஜபம் பண்றோம், கடவுள் பார்த்து நாங்கள் அக்கறை இல்லாமல். ஆனா கடவுள் சரியான விதத்துல வேற அமையணுமே. கடவுள் கேட்ட ஆக்களா இல்ல ஓ நீங்க சேர்ச்சுக்கல இல்லையோ ஆக்கள் இருந்தா கோதாரி நாங்களே இப்படி வச்சிருக்கிறோம். ஒரு ஆம்பளை எடுக்கையில அது வேதபூர்வமாக யோசிக்கிற பயல்களை அப்படி தாய்மாரிலே வளர்த்து விட்டதுக்கு எல்லாம் மண்ணுலக மனநிலையும் பரலோகத்தை பற்றி கொஞ்சம் யோசிக்காதையா. அதனால இல்லையோ கட்டி கொடுக்கணுமோ கட்டி கொடுக்கலாம். ஆனா நாங்கள் சாகும் பிறகு நமக்கு பெரிய முள்ளாகும் இருமது ஏண்டா செய்து கொடுத்தோம் என்ற மாதிரி ஆகும். அதனால நாங்கள் இறைமையா சொன்ன மாதிரி கர்த்தர் என் பங்கு என்று என் இதயம் சொல்லும். எங்கட போஷன் யார்? எங்கட போஷன் கர்த்தர். அவர் சொன்ன மாதிரி பிள்ளை வளர்க்கிற பற்றி அவர் சொல்லிட்டு அது மாதிரி வளர்த்தவர் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யறது அவருக்கு தான் தெரியுமே. அவர் சொன்ன மாதிரியே நாம செய்து கொண்டு போயும் சில விஷயங்கள் எங்களுக்கு கைகூடி வரையிலன்னா பிறகு நாம என்னத்தை கருப்பாக்கி என்னத்தை வெள்ளியாக்குறது, என்னத்தை எங்களால புடுங்கலாம். அதுக்கு பிறகு ஒன்றும் எங்களால செய்யல. ஏன்னா கத்தரி மிஞ்சி ஏதாவது நாம வெட்டி புடுங்கணும் யோசிக்கிறோமா? அதால அவ்வளவு உத்தரிப்பும் அடைய வேண்டி இருக்குன்னா. அதனால ஏன் இந்த பூமி இல்ல எங்கட உலகம் வாழறதுக்கு கவனமா நாமல் போவோம். அதுதான் நாங்கள் சொல்ல வரையில தேவன் சொல்லியிருக்க அந்த கடமைகளை நாங்கள் ஏற்கனவே படிச்சிடும். வீட்டாற்ற கடமை பொறுப்புகள், பெற்றாருடைய பொறுப்புகள், அந்த பொறுப்புகளை சில விஷயங்களை நிறைவேற்றத்துக்கு கர்த்தர் நமக்கு அதுக்கான சூழ்நிலைகளை அமைக்க வேணும். இல்லையோ கல்யாணம் தான் கட்டி கொடுக்க போறோம். நீங்க கடைசியில அது கர்த்தரை நேசிக்கல, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை வளர்க்கையில, கர்த்தரை நேசிக்கிற புருஷன் இல்ல, முழுக்க பிசினஸ் மைண்ட், முழுக்க ஏதோ சர்ச்சுக்கு ஏதோ நாமினல் கிறிஸ்டியன், அதாவது பாரம்பரிய கிறிஸ்தவ மாதிரி போய் வாரையாக்கள் என்ன இவ்வளவு வேதபூர்வமா பரலோகவாசிகள் வளர்த்து போட்டு கடைசியில மண்ணோட ஒட்டி பேய் மாதிரி நரகம் அனுப்புறதுக்காக கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற. அதெல்லாம் நாங்க சொல்றோம், உலகத்தவன் மாதிரி பார்க்காத, மண்ணுலக வாசிகள் மாதிரி யோசிக்காத. அப்போஸ்தலன் பவுலுக்கு கல்யாணம் செய்ய தெரியாதோ? எங்களுக்கு ஒரு சகோதரியாக மனுஷியை கூட்டிக் கொண்டு தெரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையோன்னு கேட்டா அவனுக்கு முடியும் கல்யாணம் செய்யாமல் வாழணும். ஆனா கடவுளுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இதெல்லாம் கடவுளுடைய அரசுக்காக கடவுளுடைய அரசை கட்டுறதுக்கேற்ற ஆம்பளை இல்லாதவரைய செய்ய இல்லை கொண்டு வரல காட்டு. கடவுளுடைய அரசுக்கு ஏற்றிய ஆள் முதல் ஓமன்றது நாமளா தானே இருப்போம். அதனால உலகத்தாக்கள் மாதிரி என்ன இவ்வளவு, அதுக்குதான் சபை இருக்குது, அதுதான் கடவுளுடைய மக்கள் இருக்கிறேன். நரகம் போறதுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கிறதா அல்லது பரலோகம் போறதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகள் சாகும் வரைக்கும் சபை ஆதரிக்கிறதா? அதுக்கேற்ற மாதிரி சபையில் இருக்கிற விசுவாசிகளா வளர்ப்போம் எல்லாம். அதுல மண்ணுலக மனநில அந்த சரியான அந்த டிபிக்கலா மண்ணுலக தாக்கல் மாதிரி யோசிக்கிறது இல்ல, பிள்ளை வளர்ப்பிலையும் விஷயங்கள்லையும் இதெல்லாம் இல்ல. இப்ப ஒன்று நமக்கு எதிர்காலத்தை குறிச்ச ஒரு பயம், அதனால பதறோம்.
இரண்டாவது அந்த எதிர்கால விஷயங்களை கையாளுறதுக்கான சாதனங்கள் நிச்சயம் இல்லை, அதனால பயப்படுறோம். எதிர்காலமும் அவற்ற கையில் இருக்குது, அதற்கு அடைகிற வழிமுறை சாதனங்களும் அவற்ற கையில் இருக்குது, அதனால நான் பயப்படுவேன். அல்ல இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு அழிவு, இவ்வளவு விஷயம் வந்த பிறகும் புலம்பல் தானே எரேமியா சொன்ன புலம்பல் 3 புலம்பல் 3 20, 21, 22, 23, 24 அந்த பகுதியில இவ்வளவு எருசலேமே எரிஞ்சு எல்லாம் போச்சு சிறப்பிடிச்சு கொண்டு வராங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவற்றை இரக்கங்களுக்கு முடிவில்லை. 24 கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்ல. அங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு மாதிரி தான் இருக்குது. எருசலேமே நெருப்பு பத்தி எரிஞ்சு போச்சு. அவன் அரணெல்லாம் சோர்லாம் உடைச்சிட்டு போயிட்டான் நேபுகாத்நேச்சார். இருந்த திறமையாளர்கள், பெரும் படிப்பாளிகள், இருந்த அரச உலம் எல்லாம் முதல் பேட்சிலே பிடிச்சு கொண்டு போயிட்டான். பிறகு எல்லாம் அழிஞ்சு போட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் கண்ட கழுசைகளை மட்டும் ஏதோ சரியான ஒன்றுக்கும் வழி இல்லாத விட்டுட்டு போனவன். அதோடு தான் எரேமியாவும் இருக்கிறார். இப்ப என்னண்டு கடவுள் சொல்லோட வாக்குறுதிகள் நிறைவேற போது, ஐயோ அவர் மெசியாவை கொண்டு வரணும்னு சொன்னவர் என்ன எல்லாம் அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இங்க ஒரு என்னத்தை எப்படி செய்ய போற என்றத கர்த்தருடைய கிருபைகள் நாள்தோறும் புதுசாக்கப்படுது. அதனால என் ஆத்மா சொல்லும் அவர் தான் என்ற பங்கு. இந்த மண்ணுலகத்தில் என்ன எரிஞ்சு ஓட்டம் அவர் என்ற பங்கு என்று அவர் எரியல, அவர் தான் எரியறதுக்கு விட்டு இருக்கிற. யோபு சொன்ன இந்த மண்ணுலகில சபையேரோ அல்லது கல்தேரோ எவன் என்ற 6000 ஆடுகள் அல்லது 3000 மாடுகள் அல்லது ஒட்டகங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஓடும். இந்த பிசினஸ் தலைமுழுகி போன மாதிரி போச்சது. இந்த மண்ணுலகில இப்படி நடக்கிறத பரலோகம் அப்ரூவ் பண்ணாமல நடந்தது. அதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்க, கர்த்தர் எடுத்திருக்கிற. கர்த்தர் சொல்ற ஏன்னா நான் பரலோகவாசி, இந்த மண்ணுல கொஞ்ச காலம் வாழ்ற ஆக்கள். அவருக்கு தெரியும் இதை எப்படி இனிமேல் எந்த வாழ்க்கையை கையாளுறேன். தந்தவரும் அவர் அப்படியே பிசினஸ் பட்டாரந்த எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சவரும் அவர் எப்படி இந்த ஜீரோல இருந்து திருப்பி என்ன கட்டுறன்றது அவருக்கு தெரியும். அதனால இன்னும் என்ன கொண்டு போட்டாரு இன்னும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பார் என்ற அவருங்கிற பங்கு. இப்படி பரிசுத்தவான்கிற வாழ்க்கையில கடவுள் இந்த மண்ணுலக மனநிலையில ஜோபு இல்லை என்றதை காட்டின. யோபு மண்ணுல மனநிலையில இல்ல, ஆனா பெரும் செல்வந்த கிழக்கத்தி புத்தர்ல பெரும் பிசினஸ் மேன். ஒரு கணக்குல எல்லாத்தையும் உடைய பிள்ளை குட்டி கட்டி இருந்த சகலதையும் அவர் உடைச்சருங்க, இல்லாமல் ஆக்குற, அழிச்ச நாசம். என்ன அந்த மனுஷனால இந்த மண்ணுலகத்துல நம்பி வாழ முடிஞ்சது, எதிர்காலத்தை எதிர்கொள்ள முடிஞ்சது என்ன? கர்த்தர் என்ற பங்கு, கர்த்தர் என்ற சுதந்திரம், என்ற சொத்தை அவர்தான் என்ற சொத்து. அவர் என்னோட இருந்தா இந்த உலகத்தின் சொந்தக்காரர் என்னோட இருக்கிறார். அதனால என்ன இல்லாம போனாலும் அவர் இருக்கிறார். அப்ப அதை எப்படி அவருக்கு தெரியும். அதுதான் நம்ம மண்ணுல மனநிலையை உடைக்கிறதுக்கான வேதபூர்வமான வழிகள் இதுகள். நாம ஆவிக்குரிய மனநிலையில இருக்கணும் அவர் விரும்பிதான் இவ்வளவு வாக்குறுதியில தர. நாம அவருடைய வாக்குறுதியை நம்ப வேணும். ஆனா பதற்றப்படுற மனசு என்ன செய்யும்? வாக்குறுதியை நம்பல. ஆகல அவிசுவாசம் வாக்கு தத்துவத்தை நம்ப மறுக்குது, அங்கதான் பதறது. ஆனா விசுவாசி கடவுளுடைய சர்வாதிபத்தியம், அவரும் நானும் அவரும் எஜமான் அடிமையில பிள்ளையின் தகப்பனும் என்ற உணர்வு, அந்த பாசம் என்று எப்ப எனக்கா செய்து முடிப்பாரு. ஓகே, ஏன்னா அவர் சில நடைமுறையில மாத்துறாரு, அவ்வளவுதான். பாபம் பொறுமையா இருந்து நான் கண் நோக்கிறேன். சங்கீதம் 73 உச்சு நோக்கி பார்த்துக்கிறேன். I observe how the things are going. நான் அவதானிச்சு கொண்டு எப்படி நடக்கைகள் போய்கொண்டிருக்குது. அதை ஆராய்ச்சி செய்யறதுக்கு சேர்த்துல போய் அந்த அவற்ற பிரகாரங்களை இருந்து யோசிச்சான். அவன் யோசிக்கல நடந்த பொலிட்டிக்கல் சினாரியோ என்ன, எக்கனாமிக் சரிவுகள் என்ன, எடுத்த பிரச்சனைகள் என்ன, அதை ஆராய்ச்சி தான். கர்த்தருடைய சனியில போய் ஆராய்ச்சி பார்த்து அவற்ற சமூகத்துல இது என்ன, இதுக்கு விஷயங்கள் எல்லாம் போடும்.
ஆயால 73ஆம் சங்கீதத்துல ஆசாப் சொன்னான். 73வது சங்கீதம் 73 25-26 பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு. என்ன பூமியில இவ்வளவு கவனிச்சு போட்டு பிரச்சனை பண்ணி இப்ப என்ன பரலோகத்தில் உண்மை இல்லாமல் ஏன்னா பரலோகம் மேல இருக்கிறவனுக்கு இந்த பூமியில ஆளுறவர் யாருன்றதை நாங்க பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்திலையும் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. என் மாம்சமும் என் இதயமும் மாண்டு போகுது. ஆனா தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். ஆமென். ஐயோ என்ற மாம்சம் என்ற இதயம் எல்லாம் இந்த நாசமா போற மாதிரி தான் தெரியுது. ஆனா கர்த்தர் என்ற பங்கு இந்த பூமியினுடைய என்ன பதற்றப்படுத்துற அக்கறைகளால நான் ஏதோ துவண்டு போய் என்ன நடக்குது என்று எனக்கே விளங்காம இருக்கிற மாதிரி இது. எனக்கு ஒன்று மட்டும் விளங்குது, என்ன நான் சர்வ வல்லமுள்ள கடவுளுடைய வழிகளை அறியாத மூடனாத்தான் இவ்வளவு பிஹேவ் பண்ணிட்டேன். அதாவது 25 நான் காரியம் அறியாத மூடனானே. நான் உமக்கு முன்பாக மிருகம் போறது என்ன நடக்கண்டே ஒன்றும் விளங்காம. ஆனா இப்பதான் விளங்குது, ஐயோ நீர் எப்பொழுதும் என்னோடு என்ற கையை பிடிச்சு நடத்தி கொண்டிருக்கிறேன். ஏண்டா நான் பரலோக குடியுரிமை இல்லையா, எனக்காக நீர் உம்முடைய கொமாண்டோவில் அனுப்பி எனக்காக சலத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நீரே டிரெக்டா டீல் பண்ணரு. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருக்கிறதா நல்ல இந்த பூமியில உம்முடைய கிரியைகளை சொல்லி வருவன். அது எல்லாம் சொல்லி வர்றதுக்காக கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அதுல நம்புறியோ கர்த்தரை, பதறாத விஷயத்துக்கு என்ன நடக்குது என்னன்னு. இந்த பூமியில நமக்கு சொத்துகள் தேவை, நமக்கு எதிர்காலத்துக்கு வளங்கள் வேணும், வேலை வேணும், சாப்பாடு வேணும், சத்தா வளரணும் என்றதெல்லாம் அது தேவைன்னு அவருக்கு தெரியும். பதறது அவர் நாம நினைச்சிடாத விதத்துல காரியங்களை செய்ய தொடங்குவார். நாம அவர்ல மட்டும் சார்ந்திருந்தா சரி அல்ல, அவர்ல மட்டும் சார்ந்து. அதான் சில பல பேருக்கு இதுக்கு முன்னுங்க சில வேலைகள் ஏதாவது சடையாரண்டு இல்லாம போய்க்கலாம். ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட நிலைமைகள் நம்மளையும் கொண்டு போய் பாருங்க, உடனே டிசிஷன் ஒன்றும் எடுக்க எங்க போறது என்ன செய்யறது. கொஞ்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ அமர்ந்திருந்து தாழ்வு காலத்துல என்ன செய்ய சொல்லிருக்கிறார், சிந்தனை செய். கடவுளே இதை அனுமதிக்கிறது என்ன, இதுக்குள்ள என்னத்தை நான் பார்க்கணும், இதுல என்ன பதறத்துல. ஆனா நித்திர ஒன்று எலும்பேக்கல முடிக்கல சில ஒரு நாளைக்கு வேலை இல்லை, ஐயோ இந்த மாசம் என்ன, ஐயோ இதுக்கப்புறம் என்ன செய்ய போறேன்னு திருப்பி என்ன ஆண்டவரே நீர் இருக்கிறார், ஓகே பாப்போம். நீர் எல்லா வளங்களும் வேற வேற விதங்களை வச்சிருக்கு, ஆனா பாப்போம் இதுல என்ன செய்ய எப்படி இத எங்கட மனசு அந்த குழந்தை பிள்ளைய போல தாயின் மாரோடி போய் அப்பா அம்மாவை கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி அந்த கொஞ்ச நாள் விட்டா தான் தெரியும் கர்த்தர் அதைத்தான் பார்க்கிற. நாம பதற இல்லை என்றது அவர் சாத்தானுக்கும் காட்டுவார். நீ தேசிஞ்சா வேலையை புடுங்குறாம அவன் என்னெல்லாம் நம்பிக்கையா இருக்கிறான், என்ன விசுவாசிக்கிறான். நான் யாருன்றது அவனுக்கு தெரியும். இந்த பிள்ளையப்ப யோ எந்த உள்ள என்ன மாதிரி தானே அது பதற என்ன, எனக்காக ஜாவற்றையும் செய்து முடிச்சவர், நான் பிறக்கிறது முன்னுக்கு எல்லாத்தையும் திட்டம் பண்ணி இருக்கிறவர். அதனால அவற்றுக்கு பிரியமா மட்டும் நான் வாழ்றதுன்னு தான் சரி. அதுல இருக்கிறவன் பதற தேவையில்லை. அதுல மண்ணுலக மனநிலையினுடைய அந்த விஷயங்கள் யார்ல இருக்கும். அந்த 5வது விஷயம் எல்லாம் பூமிக்குரிய விடயங்களை குறித்து பதறும் அக்கறைகளால நிரம்பி இருப்பினான். ஒரு ஆள் கூட அது இல்லையோ இதை பற்றி ஒரே யோசனை இருக்கு, இதுதான் ஒரு விஷயம். இது இவன் சில பேர் இதுக்காக ப்ரே பண்ணுங்க, இந்த விஷயத்துக்காக நாம சொல்லுவது பதற இல்லை. இது நாம ஜெப உதவி கேட்கிறோம் என்ற எங்களையும் பலப்படுத்துறது கேட்ட. ஏன்னா நாம எல்லாம் மனுஷர்றான், போராட்டங்கள் சோதனைகள் வரையக்கிற சகோதரர்கள் தாங்கிறது தேவை. ஆனா அதுக்காக அதையே நெச்சு நாம கலங்கி பதறதும் இல்லை. அதனால நாங்கள் மெட்ட எக்ஸ்ட்ரீம் எடுத்து இந்த புது உபதேசக்காரர் மாதிரி பிரச்சனை இருந்தா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, அந்த பாசிட்டிவ் கன்ஃபெஷன். ஆமாம் அப்படி சொல்ல 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 பிரச்சனையே இருந்தாலும் இல்லாம போயிடும் என்று போல் ஜொங்கிச்சோட முட்டாள்தனங்கள் மாதிரி பைபிள் சொல்லித்தர. பிரச்சனைனா பிரச்சனை தான், அந்த பிரச்சனையே
பரலோக மனநிலையோட அணுகிறத நாங்க கதைக்கிறோம். எங்களோட இருக்கிறவர் போதும், பிரச்சனைகள் இருக்க, சில தேவைகள் இருக்கத்தான், கத்தரை பார்த்துக்கொள்ள, அதுக்காக தான் ஜெபிச்சு கொண்டோம், உங்களை ஜெபிச்சு கொள்ளுங்க. எங்க கொண்டு பிரச்சனை இல்ல, நீ கிறிஸ்தவன், நீ நீதிமான், கடவுளுக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார், ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்கின்றத போதும் ஜெபிக்கிறான் கடவுள்கிட்ட. ஆனா மற்ற சில பேர் அப்படித்தான் சொல்லுங்க. ஜாய்ஸ் மேயர் வந்த கொஞ்சம் கும்பல் எல்லாம் பாசிட்டிவ் கன்வென்ஷன், நாம வாயில இருந்து சொல்ற வார்த்தைதான் அது பேய் கேட்டுக்கொண்டு நடுங்கிறோம். உனக்கு பிரச்சனை பிரச்சனை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது என்னடா புது மந்திரமா கிடக்குது? இது இல்ல நாங்களுக்கு கதைக்கிறது. நாங்கள் இருக்கிற பிரச்சனை தான். நாம பதறதுக்கான சூழ்நிலைகளாம் கடவுள் அனுமதிக்கிறார். ஆனா பதற மாட்டேன். என்ன எந்த பங்காக அவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கிறார். நாங்கள் சொல்லல, எந்த கத்தர் எனக்காக செய்து முடிச்சிருக்கிறார், எந்த கத்தர்ல இந்த கவலையெல்லாம் வச்சிருக்கிறார். அவர் என்ன விசாரிக்கிறவர், இந்த தேவன் என்னோட விட்டு விலகுல கைவிடுறதுன்னு சொல்லி இருக்கிறார். அவற்றை வாக்குறுதி எல்லாம் இப்படி எனக்கு இருக்கு, அதில் ஆண்டரை உமத்தை நம்பி இருக்கிறேன். அவ்வளவுதான். அதை விட்டு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல இல்லை. வெற்றியாக்கள் பிரச்சனையே இருந்தாலும் இல்லை என்ற மாதிரி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது போய் அது கடவுளுடைய வல்லமையை காட்டையில் இதேதோ மந்திரமாயம் செய்கிற அவர்கள் மனுஷ ஞானங்கள், அது ஒரு விதமான பைத்தியத்தனங்கள். ஆயல நாமல் அதுகளையும் கவனமா இருக்கணும். மண்ணுலக மனநில இந்த 2 அடையாளங்களால இன்றைக்கு நாமல் அடையாளம். ஆயல மண்ணுலக மனநிலையில் ஒரு ஆள் இருக்கிறாரோ, பூமியில இந்த வாழ்க்கைக்குரிய விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் என்று அவர் யோசிச்சு கொண்டிருப்பார். 2வது, பூமிக்குரிய விடயங்களால எண்ணங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர் பாவகரமாக மூழ்கி போயிருப்பார். 3வது, பூமியில் அல்லது மண்ணோடு அவற்ற இதயம் ஒட்டி கொண்டிருக்கும். 4வது, பூமிக்குரிய விடயங்கள் குறித்து பதறுகிற அக்கறைகள் நிரம்பியிருப்பார். இதே நம்மள இல்லாதபடி கவனித்துக் கொள்ளணும். அப்படிதான் அப்பப்ப ஏதாவது வருதுன்னா உடனே வாக்குறுதியில நம்பி அதுல நாம டிமாலிஷ் பண்ணிடுவோம், அடிச்சு கூட வேண்டாம். கத்தர் என்ற பங்கு கத்தர் என்னோட இருக்கிறார். அவருக்கு தெரியாம ஒன்றும் இந்த வாழ்க்கையில நடக்கல, எங்க குடும்பத்தில் நடக்கல. எந்த வழியில் கத்தருக்கு பிரியமா இருக்கிற மட்டும் நான் பார்த்துக் கொள்றேன். அதை நான் ஆராய்ச்சி சொல்றேன். தட்ஸ் இட். ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உதவி செய்யட்டும் சொல்லி இதான் நம்மள கதை. அவர் ஐயோ அது பெரிய ஒரு பிரச்சனை, ஐயோ இப்படி எல்லாம் செய்யணும், அது நம்மளை போட்டு நித்திரையில குழப்பி அடிச்சு எலும்பி நித்திரை இல்லாமல் ஆக்கி அது போக வர எதை எடுத்தாலும் அதைத்தான் கதகதை என்று கதைச்சா என்ன அர்த்தம்? நாம பதறிக்கொண்டு கிடக்கிறோம் ஒரு அக்கறையில. இட்ஸ் டோட்டலி அது மண்ணுலக மனநிலையான இது. இந்த இப்படியே யோசனை முடிவு என்ன? அழிவுதான், அழிவு. கிறிஸ்துதாமே எங்களை இதில் இருந்து காத்து தொடர்ந்து பரலோக வாசிகளா ஆவிக்குரிய சிந்தையோடு வாழ எங்களை பிளப்படுத்துவாரா. ஆமென், ஆமென்.